उपनिषता मुखमानमात्रभोगः अपि स गुणवता तथैकशेषी मधुरकविरुधये ममाविरस्तु வேறொன்றும் நான் அறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன் ஷடகோபன்பன் குருகூறு ஏரியங்கள் வாழ்வாமென்னேத்தம் மதுரகவியார் எம்மையாழ்வார் அவரே அரண். இன்று தொட்டும் எடுமையும் எம்பிரான் நின்று தன்புகள் ஏத்தாருளினான் புன்னமாடத் திருக்குறுகூர் நம்பி என்றும் என்னை இகழ்விலன் காண்மினே. சுவாமி மதுரகவியாழ்வார் சர்மபர்வ நெட்டையிலேயே நின்றவர். நம்மாழ்வாரையே தெய்வமாக கொண்டார். அவரே பிராபிய பிராபகமாக இருந்தார். அதற்காகவே 11 பாசுரங்களை அனுகிரகித்தார். கண்ணனி சிறுத்தாம் என்று சொல்லக்கூடிய ஆச்சரியமான கிரந்தம். அதிலே நாம் 6ஆம் பாட்டை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று தொட்டும் எழுமையம் எம்பிரான் நின்று தன்புகள் ஏத்தாருளினான் குன்றமாட திருக்குறுகூர் நம்பி என்றுமென்னை கைவிலன் காண்பினே. இந்த பாசுரத்திலே முதல் பெரியவாச்சானுடைய வியாக்கியானத்தை பரிபூர்ணமாக அனுபவிக்க பெற்றோம். அதன் பிறகு நஞ்சியருடைய வியாக்கியானம், மேற்கொண்டு அடங்கிய வனவாள பெருமாள் நாயனாருடைய வியாக்கியானத்தை அனுபவிக்க பிராப்தமாக உள்ளது. அதிலே நாம் இப்போது நஞ்சியருடைய வியாக்கியானத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே இன்று தொட்டும் எடுமையும் எம்பிரான், இன்றைக்கு எல்லாமே பண்ணிட்டார், உங்க பாபத்தெல்லாம் தொலைச்சார்னு சொன்னீரே. மதுரகவியாழ்வாரை பார்த்து நாம கேட்கிறோம், திரும்ப வராதுன்னு என்ன நம்பிக்கை? ஏனென்றால் சாமானிய லோகத்திலே எதுவா இருந்தாலும் திரும்பி வருவதற்குள்ளான வாய்ப்புகள் உண்டு. அது இங்க இருக்கிற இடமோ கலங்குவாரம் உண்டு, கலக்குவாரம் உண்டு. அதெல்லாம் திரும்ப வராதுன்னு என்ற நம்பிக்கையில கேட்கிறார். இல்லை, நான் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டேன். அது மட்டுமல்ல, நின்று தன்புகள் ஏற்றான், அது திரும்ப வராத அளவுக்கு சுவாமி நம்மாழ்வானுக்கு அனுகிரகத்தை பொழிந்தார் தெரிவிக்கிறார். ஏனென்றால் நான் ஏதாவது செய்திருந்தால் அதற்கு பிரத்யுபகாரமாக நம்மாழ்வார் செய்தார் என்றிருந்தால், அப்ப நான் செய்வதை நிறுத்திவிட்டால் அவரது அந்த அனுகிரகம் என்பது நமக்கு கிடைக்காது. நான் எதையுமே செய்யலையே, அவருடைய நிர்கயத்துக்கு விஷீகாரத்தாலே எனக்கு கிடைச்சது. எப்ப நிர்கயத்துக்கும் ஆயிட்டோ அது என்னைக்கும் சாஸ்வதமா இருக்கும். அதனால நின்று தன் புகழ், அவருடைய புகழ் எப்பொழுதுமே என்னிடத்தில் இருக்கும்படி, அந்த புகழையே நான் பாடும்படி, அந்த புகழை தவிர மற்றொன்று அறியாதபடி எனக்கு அனுகிரகம் பண்ணார். நின்று தன்புரை ஏத்தாருளினார். இதைத்தான் கடந்த காலக்ஷத்தில் நாம் அனுபவிக்க பெற்றோம். ஆழ்வார் வாய்க்கொண்டு மானிடம் பாட வந்த கவியே நல்லேன்னு, மானிடர்களை பாடுவதற்கு என்னுடைய வாய் கிடையாது என்று தெரிவித்தார். அதே போல இவர் மற்றறியேன் குருகூர் நம்பி, குருகூர் நம்பியை தவிர மற்றொரு தெய்வம் அறியேன் என்று தெரிவிக்கிறார். அப்படி இருக்கச்சே அதிலே குன்றமாட திருக்குறுகூர் நம்பி என்றும் என்னை இகவிலன் காண்மினே அப்படின்னு தெரிவிக்கிறார். இப்ப நாம உடனே கேட்டோம், சரி அவர் அனுகிரகித்தாரோனோ, எதற்காக நீ ஸ்தோத்திரம் பண்றீன்னா அந்த அனுகிரகம் எப்படிப்பட்ட அனுகிரகம்? அந்த அனுகிரகத்துக்கு நான் ஏதாவது செய்து அதுக்கு பிரத்யுபகாரமா இருந்தா பரவாயில்ல, அவரே நிருகதிகமா அனுகிரகம் பண்ணபடியாலே அதற்கு ஏதாவது நான் பண்ணி ஆகணுமோனோ, அதற்காக நான் ஸ்தோத்திரம் பண்ணணும்னு தெரிவித்தார். ஏனென்றால் அவர் என்னை கைவிட மாட்டார். என்றும் என்னை இகழ்விலன் காண்பினே, கைவிடப் போவது கிடையாது. அதனால நான் ஸ்தோத்திரம் பண்ணியாகணும். ஒருத்தரை நம்ம கொண்டாடுறானாலே அவன் ஏதாவது ஒரு உபகாரம் பண்ணியிருக்கணும். அந்த உபகாரம் பண்ணியிருந்தா அப்ப நம்ம அவரை கொண்டாடணும். இத்தனால் கர்மத்தையெல்லாம் போக்கினார், இனிமேல் கர்மம் திரும்பி வராதபடி அதையும் பார்த்துக்கிறாரியா, அதனாலே எப்ப என்னை கைவிடப் போவது கிடையாது ஆழ்வார் அப்படின்னு தெரிவிக்கிறார். இதற்கு 2-3 இடத்தை கடந்த காலக்ஷேபத்தில் நம்ம பார்த்தோம். ஒன்று சுக்ரீவன் விஷயம், மற்றொன்று நம்மாழ்வார் விஷயம், இன்னொன்று சுவாமி மதுரகவியாழ்வார் விஷயம். சுக்ரீவன் என்ன தெரிவித்தார்? இந்த விபீஷணை சேர்க்காதே, விபீஷணன் காலமல்லாத காலத்தில் வந்தபடியாலே
அவனால் நமக்கு ஆபத்து உண்டு என்று அந்த விபீஷணன் நிவேதயத்தனாம் சிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் என்று அந்த ராமனுடைய திருவடியை பற்றுவதற்காக வைந்தேன் என்று சொன்னாலும் அதை நம்பாமல் சேர்த்து கொள்ளான்னு சொல்றச்சே மித்திர பாவேன சம்பிராப்தம் நத்தஜேயம் கதஞ்சன தோஷோயத்யபி தத்சத்யாதி ததாவேதது அகர்கிதம் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை என்ன, பிசாசாம் தானவான் என்று சொல்லக்கூடிய வார்த்தை என்ன, 3-4 விதமான ஸ்லோகங்கள் சொல்லி மேற்கொண்டு சுகுணி வாயை அடைத்து நான் ரட்சித்தே தீருவேன் அப்படின்னு தெரிவித்தார். யாரை? விபீஷணன். விபீஷணன் கைவிட மாட்டேன் என்று விபீஷண கைவிட மாட்டேன்னு தெரிவித்தார். இது முதல் இடம். அடுத்தது நம்மாழ்வார் ஆச்சரியமான முதல் பத்திலே தெரிவிக்கிறார். பிறவி துயரற ஞானத்துள் நின்று திறவை சுடர் விளக்கம் தலை பெய்வார் அரவணையாடி படையந்திரனை அரவியை இன்று மறத்தி வைப்பார் என்று சொல்லக்கூடிய பதிகம். அந்த பதிகத்திலே ஒரு பாசுரம், மறப்பும் ஞானமும் நானொன்றுளந்திரன் மறக்கமென்று செந்தாமரை கண்ணடு மறப்பற எண்ணுள்ளே மன்னினான் தன்னை மறப்பனோகினி யான் என் மணியையும் தெரிவிக்கிறார். பெருமாளை நான் இனிமே மறக்க மாட்டேன்னு தெரிவிக்கிறார். ஏன் சுவாமி நீர் மறந்து வேறேன்னா? இல்ல, நான் மறக்க வேண்டான்றதுக்கு தான் அந்த பெருமாளை என்னுடைய திருவுள்ளத்தில் உட்கார்ந்துட்டார். அதனால நான் இனிமேல் மறப்பதில் பிரசக்தி உண்டான வழியே இல்லையே. அதைத்தான் ஆழ்வார் தெரிவிக்கிறார். என்னை நிகழ்க்கிலும் என்னுடைய நல்லெஞ்சன் தன்னை அகழ்மிக்க தானும் கில்லான்மினே. இனிமேல் பெருமாள் என்னை நெகிழ்க்க மாட்டார். ஏன்னா எப்ப என்னை பற்றி கொண்டாரோ இனி நெகிழ்க்க மாட்டார். என்னை விட்டாலும் என் நெஞ்சத்தை விடமாட்டான்னு தெரிவிக்கிறார் ஆழ்வார். இது 2வது. ஆக முதல்து ராமன் விபீஷணனை விடமாட்டான் என்று சொன்னது. 2வது இது முதல் திருஷ்டாந்தம். 2வது பெருமாள் எப்ப என்னை கை கண்டாரோ இனிமேல் என்னை விடமாட்டார்னு நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். இது 2வது திருஷ்டாந்தம். இந்த 2 திருஷ்டாந்தமே பகவத் விஷயத்துல, பகவானை பத்தின விஷயத்துல. இப்ப நம்ம ரெண்டுமே இது ஒண்ணு இதிகாச புராணங்கள் உண்டு, இன்னொன்னு ஆழ்வாருடைய திருவாய்மொழி பிரபந்தத்துல இது உண்டு. இது 2ம் பார்த்தோம். 2மே பகவத் விஷயத்துல. ஆனா 3வது என்னை நிகழ்க்கிலம் என்னுடைய நல்லஞ்சந்தன்னை, இது நம்மாழ்வார் சொன்னது. ஆனா என்றும் என்னை இகழ்விலன் காண்மினே, இது மதுரகவி ஆழ்வார் தெரிவிக்கிறார். என்றும் என்னை இகழ்விலன் காண்மினே. அப்ப நம்மாழ்வார் என்னை கைவிட மாட்டார். அப்பனா நம்ம கைவிட மாட்டார். ராமன் எப்படி விபீஷனை விடவில்லையோ, பெருமாள் எப்படி ஆழ்வாரை விடவில்லையோ, அதே போல நம்மாழ்வார் மதுரகுவலை விடமாட்டார்னு எப்ப அவர் கைப்பற்ற விடமாட்டான்னு தெரிவிக்கிறார். இப்ப விபீஷன் என்ன சொல்றான்னா, நான் வந்ததற்காக பெருமாள் என்னை கை கொள்ளவில்லை, பெருமாள் தான் அயோத்தியிலிருந்து வந்து இந்த லங்கா நகரத்திலே வந்து திருப்புல்லான் கரையில என்னை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு யார்? விபீஷன் தெரிவிக்கிறார். அதனால அவர் என்னை கைவிட மாட்டார். நம்மாழ்வார் சொல்றது என்ன? ஒருத்தரை பிடிக்க ஊரை வளைப்பாரை போலி என்று சொல்லக்கூடிய எதிர் சூழலுக்கு எனச்சோர் பிறக்கின்ற நிலையிலே, அதனால அவர் என்னை பிடிப்பதற்காக ஊரே வளைச்சாரனோ, அதனால விடமாட்டான்னு தெரிவிக்கிறார். இப்ப மதுரகவியார சொல்றது என்ன பண்ணார்னா, ஆழ்வாரினை அங்கீகாரம் பண்ணார் என்றால் ஒண்ணுமில்லை, அவராக விஷயீகரித்தார். அதற்கு நான் எதா பண்ணினேன்னா ஒண்ணுமே பண்ணலை. ஆகவே இனி எப்போதும் என்னை கைவிட மாட்டார். இது 3 பேருடைய அனுபவம். இது மூவர் அனுபவம்னு சொல்லுவார். 3 பேருடைய அனுபவம். அதாவது ராமன், விபீஷணன், பெருமாள், நம்மாழ்வார், மதுரகவியல் என்று சொல்லி இந்த 3 பேரோட இருக்கும். அப்படிங்கிற நம்ம எதற்காக ஆழ்வார் திருத்தினான்னா, நம்ம இடத்துல எதுவுமே இல்லை, எப்ப தானே திருத்தினாரோ அப்ப அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவதுதான உத்தேசம். அதனால அடியேன் அந்த ஸ்தோத்திரம் பண்றது என்பது பிரத்யுபகாரம். அப்படின்னா அவர் ஒன்றை செய்தார், அந்த நான் ஒன்னை செய்து அவர் என்னை கை கொண்டார்னு சொன்னா அப்ப இது பிரத்யுபகாரம் ஆகாது. நான் ஒண்ணுமே செய்யலையே, அவர் அங்கீகாரம் பண்ணதுக்கு அடியேன் ஒன்றும் பண்ணவில்லை. அப்படின்னா அவர் என்ன அங்கீகாரம் பண்ணினாரனோ, எப்ப அவர் என்னை அங்கீகாரம் பண்ணாரோ அப்ப அடியை ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருக்க வேண்டியதுதான் என்று இந்த மாதிரி பாட்டு அமைக்கிறார். இன்று தொட்டும் எளிமையம் ஜென்மிராம் இன்று தன்புகள் ஏற்றவளிடாம் குன்றமாட திருக்குறுகூர் நம்பி என்றும் என்னை இகழ்வீரன் காண்மினே. திருக்குறுகூர் அப்படின்னு தெரிவிக்கலாம். இந்த திருக்குறுகூர் இப்ப மதுரகவி ஆழ்வார் பாடுறாருன்னு பாசுரம். இந்த பாசுரமானது
திருக்குறுகூர் தான் மதுரகவி ஆழ்வார் பாடுவிக்கிறதாம். ஆழ்வார் திருக்குறுகூர் தான் பாடுவிக்கிறதாம். ஏன்னா இன்று தொற்றும் எளிமையும் வெம்பிரான் நின்று தன்புகள் ஏத்தமிழினான் குன்றமாட திருக்குறுகூர் அப்படி இருக்கு இல்லையா, அந்த மாட மாளிகை. எந்த மாட மாளிகை? குன்றமாட திருக்குறுகூர், மிகவும் ஓக்கத்தோடு இருக்கக்கூடிய மாட மாளிகை. அந்த மாட மாளிகை தூண்ட தூண்ட தூண்டதான் நம்மாழ்வாரை நான் பாடி வைத்தேன். இது மதுரகவி ஆழ்வார் தெரிவிக்கிறார். நம்மாழ்வாரை நான் பாட வைத்ததுன்னா அந்த திருக்குறுகூர் இருக்கணும். அந்த திருக்குறுகூர்ல இருக்கக்கூடிய மாட மாளிகை, அந்த ஓக்கத்தோடு இருக்கக்கூடிய மாட மாளிகை தான் தூண்ட 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 ஆழ்வாரை நான் பாடினேன் அப்படின்னு மதுரகவி ஆழ்வார் தெரிவிக்கிறார். அப்பனா அது ஓக்கத்தோடு இருக்கு. ஆனா இதே திருக்கண்ணபுரத்தை சுவாமி திருவங்கை ஆழ்வார் அனுக்கு பாடினார். மற்றுமோர் தெய்வமுள்ளது என்று இருப்பாரோடு உற்றிலேன் உற்றதும் நடியார் கடமை மற்றெல்லாம் பேசியிருந்தேன் திருவெட்டெழுத்தம் கட்டது கண்ணபுரத்துறை அம்மானேன்னு ஆச்சரியமான பாசுரம். அந்த பாசுரத்துல அந்த திருங்கு ஆழ்வாரை பாருங்க பாடு வைத்ததுன்னா திருக்கண்ணபுரம், திருவங்கை ஆழ்வார் பாட வைத்தது திருக்கண்ணபுரம், நம்மாழ்வாரை பாட வைத்தது திருத்தொலைவில்லி மங்கலம். இரட்டை திருப்பதின்னு சொல்றோமோ, திருத்தொலைவில்லி மங்கலம் நம்மாழ்வாரை பாட வைத்தது. அதே திருவங்கை ஆழ்வாரை பாட வைத்தது திருக்கண்ணபுரம். அதே போல மதுரகவியரை பாட வைத்தது திருக்குறுகூரில் இருக்க ஒரு மாட மாளிகை. அந்த ஓக்கத்தோடு இருக்கக்கூடிய மாட மாளிகை திருக்குறுகூர் தான் பாட வைத்தேன்னு தெரிவிக்கிறார். ஏன்னா ஆழ்வார் நம்மாழ்வார் திருக்குறுகூர் அவதாரம் பண்ணார். ஆனா அந்த திருக்குறுகூர் திவ்ய தேசமே நம்மாழ்வாரை பாட வைத்ததுன்னா திருத்தொலைவெளி மங்கலம் இரட்ட திருப்பதி அரவிந்த லோசனன் சேவர் பிரான் அந்த பெருமாள் தான் பாட வைத்துக் கொண்டார் நம்மாழ்வாரை. அதே போல திருவங்கை ஆழ்வாரை திருக்கண்ணபுரம் சௌரி பெருமாள் அஸ்ய முத்பலா வதகே திவ்யே விமானே புஷ்கரேஸ்வரம் சௌரிராஜ மகம் வந்தே சதா சர்வாங்க சுந்தரம் என்று சொல்லக்கூடிய அந்த சௌரி பெருமாள் தான் அந்த திருக்கண்ணபுரம் தான் பாட வைத்ததான். அதே போல இங்க நம்மாழ்வாரை பாடினார்னா அந்த திருக்குறுகூர் திவ்ய தேசமே மதுரகவி ஆழ்வார் பாட வைத்தது அப்படின்னு தெரிவிக்கிறார். இப்ப மதுரகவி என்ன தெரிவிக்கிறார்னா, நீங்களும் கவி நானும் கவி, ஆனா நீங்கள்லாம் யார் விஷயத்தில் கவி? பெருமாள் விஷயத்தில் கவி. பெருமாளை பத்தி நல்லா பாடுவேன். ஆனா நான் ஆழ்வார் விஷயத்தில் தனி. அதனால்தான் எனக்கு வரும் யாருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய பட்டம் பதவி கிடைத்திருக்கிறார். மதுரகவி ஆழ்வாருக்கு என்ன சுவாமி பட்டம் பதவி? என்னன்னா அவருக்கு பேரே மதுரகவி தானே. இந்த பேரே மதுரகவி தானே. இந்த மதுரகவின்னு அவருடைய பேர் கிடைச்சிருக்கணும். இந்த பேரு நம்ம யாருக்காவது கிடைச்சிருக்கா? யாருக்காவது மற்ற ஆழ்வார்களுக்கு அப்படி சொல்லிச்சு ஓ நம்மள சொல்றா போட்டு அதெல்லாம் கிட்டக்க போறதுக்கு நமக்கு யோகத்தை கிடையாது. அப்ப மதுரகவி ஆழ்வாருக்கு இந்த பேர் கிடைச்சிருக்கு. அந்த மாதிரி வேற யாருக்கா அந்த மாதிரி கிடைக்கிறேன்னா கிடைக்கலையே. ஏன்னா நீங்களாம் பகவான பாடுறபடியாலே அந்த நிலையில அந்த அந்த பட்டம் மதுர கவி என்கிற பட்டம் கிடைக்கல. அப்ப இதுல இந்த பட்டம் கிடைக்கிறது யார் ரொம்ப நன்னா சாமர்த்தியமா பாடுறாளோ அவளுடைய சாமர்த்தியத்தால பட்டம் கிடைக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. எதை பாடுகிறாரோ அந்த பாடக்கூடிய விஷயத்தை பத்தி தான் பட்டம் கிடைக்கிறது அர்த்தமே தவிர இதை நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா நாம சாமானியம் என்ன நினைப்போம், இல்ல சுவாமி இந்த மாதிரி நல்ல சாமர்த்தியமா பாடிட்டு சில பேர் ராகம் எல்லாம் பாடுவா, காம்போதி ராகம் அதே போல ஆதி இன்னும் என்னென்ன ராகங்களோட எல்லாம் பாடணும். பாடினா என்னமா பாடினா அவரே நல்லா கவி கட்டி பாடியிருக்கா. அதனால இவருக்கு மதுர கவின்னு பேர் கொடுக்குறான்னா அதெல்லாம் கொடுக்க முடியும். ஏன்னா அவ சாதுரியத்தால பாடினது அது கிடையாது. ஏன்னா யாரை பாடுகிறோம் என்பதை பொறுத்து தான் பட்டமே. பகவான பாடினா அதுதான் பட்டம் வராது. அதே ஆச்சாரண பாடினா மதுர கவி. நீங்க மதுர கவிக்கு பிறந்ததுல இருந்தே மதுர கவின்னு பேர் இருப்பான் தெரியல, நிச்சயமா இருந்திருக்கா, இருப்பதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி இருக்கச்சு பின்னாடிதான் ஏற்பட்டிருக்கு. அப்ப பின்னாடி ஏற்பட்டிருக்கின்றது அவரே தம்முடைய இந்த பாசுரத்திலே 11 பாசுரத்திலே நம்புவார் பதி மதுர கவி சொல் நம்புவார் பதின்னு அவரே சொல்றார். அப்ப அவர் இருக்கக்கூடிய காலத்திலே மதுர கவி என்கிற பட்டத்தை அவர் கொடுத்திருக்கார். ஆனா நம்மாழ்வார்ங்கிற பெயர் நம்மாழ்வார் காலத்திலே கொடுக்கப்பட்டதுன்னா கிடையாது. ஆனா மதுரவி காலத்திலேயே மதுரவேலுக்கு மதுரவி என்கிற பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் அவரு நம்புவார்பதி மதுரகவி சொல் நம்புவார்பதி அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா. அப்படி இருக்க செய்தே இதுக்கு சொல்ல வந்தனா அந்த
காற்றினுடைய விஷயத்தை பொறுத்தான் அவருக்கு பட்டம் கொடுக்கக்கூடிய நிலை அப்படின்னு தெரிவிக்கிறார். அதெல்லாம் தெரியுது. அப்ப நாம எதை பத்தி பேசுகிறோமோ அது உயர்ந்த விஷயமா இருக்கணும். லௌகிக விஷயத்தை பத்தி பேசினா ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏதோ பட்டம் கொடுப்பா, சாமானிய பட்டம் கொடுப்பா. பகவத் விஷயத்தை பத்தினா அப்ப நல்லா இருக்கும். அது நல்லா உயர்ந்த பட்டத்தை கொடுக்குறாளியா, அதுவும் ஆச்சார விஷயம் கொடுத்தா கொடுக்குறாளியா. அப்ப சாமான்யமா எங்க சுவாமி சொல்லுவார், சாமானிய லோகத்துல நிறைய பேர் இருப்பா. நிறைய பேர் ஒருத்தர் வக்கீல் படிப்பா, ஒருத்தர் டாக்டர் படிப்பா, ஒருத்தர் அறிவியல் படிப்பா, ஒருத்தர் மருத்துவம் படிப்பா, என்னென்னோ படிக்கிறா பாருங்க. நிறைய பேர் என்ன ஆராய்ச்சி எல்லாம் பண்ணக்கூடிய படிப்பெல்லாம் படிப்பா. அவெல்லாம் என்னென்னோ படிக்கா. ஆனா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலையில பெரிய பெரிய பதவியில பெரிய பெரிய நிலையோடு இருப்பா. இவர் இதுல ஆராய்ச்சி பண்ணதில் வல்லுனர், இவர் மருத்துவத்தில் ஆராய்ச்சி பண்ணதில் வல்லுவார், இவர் அறிவியலில் ஆராய்ச்சி பண்ணதில் வல்லுவார், இவர் உயர் நீதிமன்றத்துல பேசியதிலே வக்கீல் போன்று அதிபர் ஜட்ஜை போல இவர் வல்லுனர் அப்படின்னு சொல்லிட்டு காரணம். ஆனா யாரா இருந்தாலும் அந்தந்த நிலையிலேயே அபாபா வல்லுனரா இருப்பதுவே. இப்போ மருத்துவரோ அவர் உடனே வக்கீலாக முடியுமோ, அல்லது வக்கீலோ பெரிய அறிவியல்காரர் ஆக முடியுமானா அந்த மாதிரி லோகத்தை நம்ம பார்த்ததே கிடையாது. அப்ப அவரவர்களுக்கு ஒரு தனித்தட்டு இருந்திருக்குமே தவிர எல்லாம் ஒரே நிலையில வரவே வராது. ஆனா இங்க அப்படி இல்லை. எதுக்கு சொல்வதுன்னா, வைதிக விஷயம் எப்படின்னா, இப்ப யாராரு வக்கீலுக்கு படிச்சிருக்காளோ அல்லது மருத்துவம் படிச்சிருக்காளோ அறிவியல் படிச்சிருக்கா யாரா இருந்தாலும் அவ வைதிகத்துக்கு வந்தாச்சுன்னா யார் காலக்ஷேபம் பண்றாளோ அவ காலக்ஷேபத்தை அவளை உட்காந்து கேட்டுதான். இந்த காரியம் அவளுக்கு தெரியாது. இது தெரிஞ்சாதுன்னா இது தெரியாது. அது மட்டும் இல்ல, இந்த காலக்ஷேபத்துக்கு என் வைதிகத்துக்கு உண்டான பெரிய பெருமையே என்ன தெரியுமா? ஏன் மதுரகவின்னு அவருக்கு பேரு. அதுக்கு உண்டான இதுக்கு இன்னும் பெரிய பெருமைன்னா, மற்ற இடத்துல நம்ம எங்கேயோ உத்தியோகத்துக்கு போறோம். உத்தியோகத்துக்கு போன உடனே அவ கொடுக்குற வேலையை செய்யணும். அது என்ன வேணா இருக்கலாம். செஞ்சு முடிச்சோடனே அதுக்கப்புறம் சம்பளம் வாங்கிச்சு கையை கட்டின்னு நின்றுட்டு அவ கொடுத்தது வேலை செஞ்சுட்டு கையை கட்டி சம்பளம் வாங்கிட்டு அந்த சம்பளத்தை வாங்கிட்டு வர வேண்டியது. ஆனா அந்த வைதிகத்துல அப்படி இல்லை. யார் பண்றாளோ அவளை சேவிச்சுட்டு சம்பாவனை கொடுப்பா. அவளை அது காலக்ஷேப அதிகாரியா இருக்கலாம், அல்ல வைதிக அதிகாரியா இருக்கலாம், அல்லது கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் ஏதோ வைதிகம் பண்ணக்கூடிய வாத்தியாரா இருக்கலாம். யாரா இருந்தாலும் அவளை சேவிச்சுட்டு அத்தியாபகரோட வச்சுக்கலாம், அர்ச்சகார கூட வச்சுக்கலாம், யார் வேணாலும் தெரியும் எல்லாமே. அப்ப வைதிக சம்பிரதாயத்துல அந்த வைதிகர்கள் யாரும் அவளை சேவித்து கொண்டுதான் சம்பாவனை கொடுக்கக்கூடிய தன்மை இன்னைக்கு இருந்துருக்கு. அதுதான் இன்னைக்குமே இருக்க போறது. ஆனா சாமானிய மக்களுக்கெல்லாம் இவா அந்த காரியத்தை பண்ணி முடிச்சுட்டு அவளை குழந்தைட்டு கையை கட்டிட்டு கொடுக்குறாளா இல்லையா, கொஞ்சம் கூப்பு கொடுக்க கூடாதா, வேலை கொடுக்கப்படாதுன்னு கேட்கிறா பாருங்க. இதுதான். அப்பனா என்ன விஷயம்னா, அது அப்பிராப்த விஷயம், இது பிராப்த விஷயம். பிராப்த விஷயம் வைதிக விஷயம். அப்பனா ஆழ்வார் விஷயமாகட்டும் பகவத் விஷயமாகட்டும் பிராப்த விஷயம். அப்பிராப்த விஷயம் என்னவோ கண்டு கேட்டு உட்டு மொந்து உண்டு உடலும் தெரிவறி அளவில்லா சிற்றம்பம் என்று சொல்லக்கூட அப்படி. ஆனா இதெல்லாம் இவ்வளவு தூரம் இருக்கணும்னா இந்த பிராப்த விஷயத்துல தைரியம் வேணும். அப்பப்ப ஏதாவது வந்துட்டு இருக்கும். நமக்கே ஏதாவது ஒரு சந்தேகம் வந்துட்டா இது சரியா அது சரியான்னு பயம் வந்துடுறதுல பயப்படவே படாது. ஏன்னா நமக்கு என்ன பயம் வந்துன்னா, என்னதான் இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி இருக்கிறோமே, ஏதாவது தப்பாயிடுமா. பிராப்த விஷயமா இருந்ததுன்னு வச்சுக்கேன், சாஸ்திரம் சொன்னபடி நடந்தோன்னு வச்சுக்கோ, பூர்வாச்சாருடைய நிலை என்னவோ, என்ன நிலை, 300 மடிந்த முறை தப்பாமல் கேட்டு அந்த நிலையோடு இருந்தனா பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த பயப்பட வேண்டிய தைரியமா நம்ம நிக்கலாம். ஏன்னா ஏன் மதுரை இந்த நிலையில இருந்து என்ன சுவாமி இந்த நிலையில இருக்காங்கன்னா, ஏன் என்ன தைரியமா அவர் பேசியிருக்கணும். எத்தனை தைரியம் பேசணும். இன்று தொட்டும் எளிமையும் எம்பிரான் இன்று தன்புகள் ஏத்த அருளினான் குன்றமாட திருக்குறுவூர் நம்பி என்றமென்னை இகழ்வினன் காண்பினேன்னு அவர் யாரை தள்ளிட்டு நம்மாழ்வாரை சேவிக்கிறார்னா, லோகத்தையே ரட்சி காத்தளிக்கக்கூடிய பெருமாள் அவரு அப்படி அது மட்டும் இல்ல, அந்த பெருமாள் தான் இவரையும் சிருஷ்டித்தார். அதே பெருமாள் தான் நம்மாழ்வாரையும் சிருஷ்டித்தார். எந்த பெருமாளால நம்மாழ்வாரை சிருஷ்டிக்கப்பட்டதோ அந்த பெருமாளை தள்ளிட்டு அந்த நம்மாழ்வாரே எனக்கு தெய்வம் தெய்வம் தெய்வம்னு பேசணும்னா எத்தனை தெம்பு இருக்கணும், எத்தனை தைரியம் இருக்கணும். அத்தனை தைரியத்தோடு பேசுகிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம், அத்தனை தூரம் ஆச்சாரிய பிரதிபக்தின்னு அர்த்தம். ஆச்சாரிய பிரதிபக்தி அவருக்கு இருந்தக்கூடிய ஓட்டம். அதனால்தான் மணவாளம் அவனுக்கு என்ன தெரிவிக்கிறார் தெரியுமா, மதுரகவி சொல்படியே நிலையாக பெற்றோம். ஆச்சரியமா ஆத்தி பிரபந்தத்தை தெரிவிக்கிறார். கண்ணரங்கர் சீரருளை கிழக்காக பெற்றோம்,
திருவரங்கம் திருப்பதியை இருப்பாக பெற்றோம், மன்னிய சீர்மாறன் கலை உணவாக பெற்றோம், மதுரகவி சொல், அந்த மதுரகவி சொல்படியே நிலையாக வேறொன்றும் நான் அறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன், அதான் மதுரகவி சொல். அந்த மதுரகவி சொல்களை நிலையாக பெற்றோம் தெரிவிக்கிறார். யார்? இப்ப மணவாள மாமனிகள் யாரு? இவர் ஈட்டு பெருக்கர்னு பேர். ஒரு வருஷ காலம் சுவாமி நம்பெருமாள் நீர் ஒரு வருஷ காலம் காலட்சேபம் சொல்லி எல்லா உற்சவத்தையும் நிறுத்திவிட்டு அவருடைய காலட்சேபத்தை பூர்த்தியா கேட்டிருக்க செய்து, அப்ப என்ன பண்ணிருக்கோம், நம்மாழ்வாருடைய ஈரச்சொற்களாக இருக்கக்கூடிய அந்த பகவதி விஷயம் என்று சொல்லக்கூடிய இருந்தமிழ் நூல், அந்த இருந்தமிழ் நூல் என்று சொல்லக்கூடிய திருவாய்மொழியை ஈட்டினை ஒரு வருஷ காலம் காலட்சேபம் பண்ணியிருக்காரணும். நம்பெருமான் ஆனந்தமா கேட்டு அதற்கு மேற்கொண்டுதான் இவருக்கு ஸ்ரீசைலே சதயாபாத்தங்க இந்த ஸ்லோகத்தையே சமர்ப்பித்தான் நம்மாழ்வார் தெரியுது. அப்படி இருக்க செய்து இப்ப மதுரை கவியாள் இப்ப என்ன சொல்லியிருக்கோம், மணவாள மௌனிகள் என்ன சொல்லியிருக்கணுமா, சுவாமி நம்மாழ்வார் சொல்படியே நிலையாக பெற்றோம்னு சொல்லியிருக்கணும். ஒரு வருஷ காலம் இவர் காலட்சேபம் பண்ணியிருக்கார். நம்மாழ்வார் சொல்படியே நிலையாக பெற்றோம் என்று சொல்லியிருக்கணும் இல்லையா? ஏன்னா 1102 பாசனங்கள், அந்த 1102 பாசனங்களை விட்டார். விட்டுட்டு கண்ணினும் சிறுத்தாம் என்று சொல்லக்கூடிய 11 பாசனங்கள், அந்த 11 பாசனம் பிடிச்சிட்டு மதுரகவி நிலை என்னவோ அந்த நிலைதான் நமக்கு உத்தேசம் அப்படின்னு தெரிவிக்கிறான்னா, எந்த நிலையில மதுரகவி எத்தனை தைரியம் இருக்கணும். பகவான தள்ளி பகவானாலே சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு ஜீவாத்மாவை தெய்வமா எடுத்துக்கொண்டு அவரை தவிர மற்றொரு அறியேன் என்று சொல்லணும்னா எந்த அளவுக்கு திட அத்தியவசாயம் இருக்கணும். அப்ப ஆச்சாரிய பிரதிபக்தி, அந்த பிரதிபக்தி பரிபூர்ணமா வரணும். அந்த பிரதிபக்தி வந்ததுன்னா அதைத்தான் இங்க தெரிவிக்கிறார். அப்ப அப்படிப்பட்ட நிலையில் இருக்க செய்து அதைதான் அங்க தெரிவிக்கிறார். ஏன்னா அந்த மாதிரி அந்த நிலைக்கு நம்ம அதான் மதுரகவி சொல்படியை நிலையாக பெற்றோம்னு மேற்கொண்டு என்ன சொல்கிறார், இல்ல சுவாமி, குன்னமாட திருக்குறுகூர் நம்பி என்றும் என்னை கைவிட, அதனாலே அந்த நம்மாழ்வார் என்னை கைவிட மாட்டார் தெரிவிக்கிறார். நஞ்சியுடைய வியாக்கியானம் முற்று பெற்றது. அதற்கு மேலே நாம அழகிய மணவாள பெருமாள் நாயனாருடைய வியாக்கியானத்தை பார்க்கணும். 3 வியாக்கியானம் பிரதமா பார்த்துட்டு இருக்கோம். பெரிய வாக்கியானம் இல்லை, அடுத்து நஞ்சியர், அடுத்து அழகிய மணவாள பெருமாள் நாயனார். ஆனா இதுல ஒரு சின்ன நம்பிகளுடைய வீட்டுல ஒரு சின்ன விஷயம், அழகான ஒரு விஷயம் காமிக்கிறார். அதை மட்டும் சொல்லிட்டு மேற்கொண்டு அழகிய மணவாள பெருமாள் நாயனோட வியாக்கியானத்தை பார்ப்போம். இப்ப பக்கம் 149, பக்கம் 149 ஒரு நிமிஷம் நம்பில காமிக்கிறான். பக்கம் 149 2ஆம் பத்தி பார்க்கும்போது நம்பியுடைய வியாக்கியானம். எதுக்குமே இந்த வியாக்கியான புஸ்தகத்துல முதல்ல இருக்கக்கூடியது நஞ்சியுடைய வியாக்கியானம், அதுக்கப்புறம் நம்பியுடைய வியாக்கியானம், அதன் பிறகு பெரியவாச்சானுடைய வியாக்கியானம், அதன் பிறகு அழகிய மணவாள பெருமாள் நாயனாவுடைய வியாக்கியானம். இந்த கர்மத்தை தான் அறிஞ்சுட்டு இருப்போம். தம்பிரான்படி வியாக்கியானம் முதல் பாட்டோட முடிஞ்சிருத்தோம், அதுக்கு மேலே கிடைக்கல இருக்கட்டும். அப்ப முதல் நஞ்சியர், அடுத்து நம்பிள்ளை, அடுத்து பெரியவாச்சான் பிள்ளை, அடுத்து அழகிய மணவாள பெருமாள் நாயனார். இந்த 4 பேரோட வியாக்கியானம் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுல இந்த பாட்டு மட்டும் நஞ்சியர் ஒரு துரூபமான ஒரு அர்த்தத்தை காமிக்கிறார். என்னன்னு பார்ப்போம். 2ஆம் பத்திய நம்பிள்ள வியாக்கியானம். இன்று தொட்டும் மேலொரு நாளிலே பறிப்பதாக விட்டு வைக்கிறாரோ விஷீகரித்த இன்று தொடங்கி எளிமையும் 7 ஜென்மம் என்கிறது உபலட்சணம் மேலுள்ள காலமெல்லாம் என்றபடி எம்பிரான் பிரான் பெருளம் கேண்டவென்று பகவத் விஷயத்திலே ஆழ்வார் சொல்லுவத்தை உபகார ஸ்மதியாலே அவர் விஷயத்திலே சொல்லுகிறார். ஆச்சரியமா தெரிவிக்கிறார். அப்படின்னா ஆழ்வார் திருவடியை பற்றினேன், அது தொடங்கி 7 ஜன்மத்திலும் இன்று தொட்டும் எடுமையும் எம்பிரான் நின்று தன் புகழ் ஏத்த அருளினாண்டு கல்யாணம். அப்படின்னா வேற எதையும் போகாதபடி நின்று தன் புகழ் ஏத்த அருளினான், வேறு எங்கும் போகாதபடி அவர் புகழையே பேசும்படி பண்ணினார் இல்லையா? அவர் புகழையே அப்படின்னா அவர் புகழையே பண்ணும்படி பண்ணினார் அப்படின்னு பார்த்த போனோம். சரி பண்ணோம். ஆகவே மற்ற பாவங்கள் மூடாது. அப்படின்னா 7 ஜன்மம் சொன்ன உடனே என்ன ஆச்சு? இன்று தொட்டும் எளிமையும் எம்பிரான் இன்று தொடங்கி 7 ஜன்மாக்கள் பரியந்தம் நின்று தன் புகழ் ஏத்தருளினான், அவருடைய புகழையே பாடும்படி எனக்கு அனுகிரகம் பண்ணார். அதனால இனிமே பாவங்கள் என்னை தீண்டாதுன்னு சொன்னோம்.
இதுதான் நம்ம கடந்த காலகட்டத்தில் சொன்னோம். எல்லா வியாக்கியம் இதுதான் இருந்தது. இப்ப உடனே ஒருத்தர் கேட்கிறார். என்ன கேட்கிறாருன்னா, வாஸ்துவம் தான் சுவாமி, நீர் 7 ஜென்மம் வரைக்கும் உங்களுடைய பாவங்கள் தீடான்னு சொன்னேன்னு அப்படின்னா, சரி வாஸ்தவம் தான். 7 ஜென்மம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 8வது ஜென்மம் திரும்பி வந்துடுமோ? மதுரகவி ஆழ்வார்க்கு அந்த பாவங்கள் திரும்பி வந்துடுமோ? என்ன பாட்டு எப்படி இருக்கு? இன்று தொட்டும் எடுமையும் எம்பிரான். அப்ப 7 ஜென்மங்கள் இந்த பாவங்கள் தீண்டாது தீண்டாது அப்படின்றார். அப்ப 8வது ஜென்மம் வரைச்சு அப்ப தன்னடியே அது வந்துடுவான்னு கேள்வி கேட்டு இல்ல, இந்த இடத்துல பாருங்க, இன்று தொட்டும் எடுமையும் எடுமையும் இருக்கு இல்லையா? எடுமைனா 7 ஜென்மம், 7 7ன்னு கிடையாது. எடுமையும் எம்பிரான். எடுமையும்னா 7 7ன்னு ஒரு கணக்கு இல்லை. என்ன கணக்கு இல்லை? கணக்கே கிடையாது. அப்ப என்ன சுவாமி? மேலுள்ள காலமெல்லாம், மேலுள்ள காலமெல்லாம் அர்த்தம். இனிமே வரப்பு உடைய காலம். இந்த ரத்தத்தை சுவாமி நம்பில காமிச்சிட்டார். ஏன்னா 7 ஜென்மம் தான் சுவாமி. அப்பனா 8வது ஜென்மம் அவருக்கு பாபம் வந்து சேர்ந்துடும் போட்டுருக்கு. ஏன்னா அது வரைக்கும் தான் ஒரு அனுகிரகம் இருக்கும் போட்டுருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா? ஏன்னா பாட்டு அப்படின்னு இருக்கு. இன்று தொட்டும் எளிமையும் 7 ஜென்மம்னா 7 ஜென்மம், அது 7 ஜென்மான்னு அர்த்தம் இல்லை. மேலுள்ள காலம் பரியந்தம், மேலுள்ள காலம் அர்த்தம். இப்ப புரியத்துக்காக ஒரு விஷயம் சொல்றேன். 4000 திவ்ய பிரபந்தம் சொல்றோம். முதல் 1000, 2ஆம் 1000, 3ஆம் 1000, 4ஆம் 1000 ஒரு கணக்கு வச்சுட்டு இருக்கணும். இப்ப முதல் 1000 நீங்க எல்லாத்தையும் முதல் 1000 என்னென்ன பிரந்தங்கள் இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்து பாருங்க. 1000 சரியா வருதானா? வராது. சுவாமி 1000 இருக்காத? இருக்காது. யார போய் இருந்தா இருக்கும். சரியா 1000 இருக்கும்னா இருக்காது. அதே போல 2ஆம் 1000 வாங்க. 2ஆம் 1000 சரியா 1000 இருக்காது, மேலேயே இருக்கும். அதுக்கு மேலேயே இருக்கும். சரி, அப்ப 3ஆம் 1000 அதுல சரியா 1000 இருக்காது. 4ஆம் 1000 அதுலயும் சரியா 1000 இருக்காது. அப்ப 4 பிரபந்தம் 4000 சேர்த்து 4000 கிடையாதான்னா 4000 தான். 4000 ஒரு கணக்குக்கு சொல்லியிருக்காங்க வர. சரியா கூட்டி கூட்டி இந்த இடத்துல 1000 இது 1000 1000 அப்படின்னு அந்த மாதிரி 4000 கணக்கு வருதுன்னா அந்த மாதிரி 4000 கணக்கு வராது. நீங்க புஸ்தகத்தை வச்சு பாருங்க. அந்த மாதிரி 4000 கணக்கு வருமானா அது வராது. ஆனா நம்ம என்ன சொல்றோம்? 4000 ஒரு கணக்கு வச்சுட்டு நம்ம சொல்றோமோ 4000 திவ்ய பிரபந்தம், 4000 திவ்ய பிரபந்தம் சொல்றோமோ, இது ஒரு திருட்டாந்தம். ஆனா அதுக்கு 4000 இல்லைன்னாலும் 4000 திவ்ய பிரபந்தம் சொல்றோம். அதே போல இன்னொரு சாஸ்திர வாக்கியம் சொல்லியிருக்கு உபனிஷத்து. சகஸ்திரசீர்ஷா புருஷகா சகஸ்திராட்சத் சகஸ்டவாத் சபூபம் விஸ்வதோ விருத்தா அத்தியதிஷ்டதசாங்குலம்னு இது புருஷ சுக்தம்ங்கிற கிரந்தத்திலே சொல்லப்படுகிறது. ஆனா முதல் மந்திரம் என்ன சொல்றதுன்னா, சகஸ்திரசீர்ஷா புருஷகா, அவனுக்கு 1000 தலைகளோடு கூடியவன் பகவான். சகஸ்டாட்ச சகஸ்டவாத், 1000 திருக்கண்கள் என்ன, 1000 திருக்கால்கள் என்ன, இதோடு கூடியவன் சொல்லுது. சமூகம் விஸ்வதோ விருத்தா, அப்படிப்பட்ட பகவான் அவனுடைய விஸ்வரும் அத்தியதிஷ்ட தசாங்குலம். தசாங்குலம் அவன் 10 இருக்கக்கூடிய பெருகி கொண்டு அந்த விஸ்வரூபத்து எல்லாவற்றை காட்டு மேம்பட்டவனாக இருக்கிறான்னு மேல தெரிவிக்கிறது. இப்ப நமக்கு இதுல என்ன சந்தேகம்னா, சகஸ்திரசீருஷா புருஷனா 1000 தலைகளோடு கூடியவன், சகஸ்திராட்சத் சகஸ்டபாத் 1000 கண்கள் என்ன, அதே போல 1000 கால்கள் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம். நமக்கு உடனே ஒரு சந்தேகம் வரும். சுவாமி 1000 தலைன்னு சொல்லியாச்சுன்னு 2000 கண்ணுன்னு சொல்லணும், 2000 கால்கள்னு சொல்லணும். அப்ப 1000 கண்ணு 1000 காலு 1000 தலைன்னா ஒத்தே வரலையே சுவாமி நமக்கு தோன்றுதணும். அப்ப அங்க என்ன அர்த்தம்? 1000 என்கிற சப்தத்துக்கு எண்ணில் அடங்காதவை, கணக்கற்றவை அப்படின்னு அங்க வியாக்கியாத்தா அங்க அர்த்தம் பண்ணியிருக்கா. ஏன்னா 1000 ஒரு குறிப்பா ஒண்ணு சொல்லியிருக்காளே தவிர 1000 சரியா இருக்காது. அப்பனா எண்ணில் அடங்காதவை. ஏன்னா 1000 போட்டாச்சுன்னா கண்கள் 2000 இருக்கணும், திருக்கால்கள் 2000 இருக்கணும் இல்லையே. அதுக்கும் 1000 தான் சொல்லுது. பேர்களா ஆழ்வாரை தெரிவிக்கிறாரு. பேர்கள் 1000தாய், முடிகள் 1000தாய், துணமலர் கண்கள் 1000தாய், கால்கள் 1000தாய், பேர்கள் 1000தாய், தமியனேன் பெரியாப்பனே. அது அப்படியே டிரான்ஸ்லேஷன் சகஸ்திரா. இதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப அந்த 1000 என்ன 1000 அந்த கணக்கு. அதே போல இங்கு இன்று தொற்றும் எடுமையம்னா, எடுமையன்னா மேலுள்ள காலம் பரியந்தம். அப்படி இன்று தொட்டம் எனிமை, இனிமே உள்ள கால பரியந்தம் என்று அர்த்தம் அப்படின்னு தெரிவிக்கிறார். அதுக்கு மேல அசிமதிர பிரான் பெருநிலம் கிண்டவன் பின்னும் பிராய் மலர்த்துளாய் வேண்டமுடையன் அப்படின்னு தெரிவிக்கிறார். பிரான் இது முதல் 10 7ஆம் திருவாய்மொழி 6வது பாசம். பிரான் பெருநிலம் கீண்டவன்,
நம்மாழ்வார் பகவானை பிரான்றார். பிரான்னா உபகாரகன் பேர். பிரான் என்றாலும் உபகாரகன். என்ன சுவாமி உபகாரகன்? தனக்கு உபகாரம் பண்ணா அப்படின்னா அந்த உபகாரம் எப்படின்னு சொல்லிதான் இருக்காரு. ஆனா இந்த பிரான் பெருநிலம் கீண்டவன். பெருநிலம் கீண்டவன்னா உலகத்தையே தாவி அளந்த திருவிக்கிரம பெருமாள் இருக்கு இல்லையா, அந்த திருவிக்கிரம பெருமாள் உபகாரகண்ணன். உபகாரகன்னா என்ன? தனக்கு ஏதோ பண்ணியிருக்கான்னு, தனக்கோ அல்லது இந்த லோகத்துக்கோ அல்லது யாருக்கோ ஏதோ பண்ணினதான் உபகாரகன் பேரு. இப்ப பிரான் பெருநிலம் கீண்டவன். அப்ப திருவிக்கிரம அவதாரம் எடுத்து இது உபகாரம் பண்ணிருக்கார். இப்ப முதல்ல உபகாரம் ரெண்டு உபகாரம் சொல்றார். உபகாரம் முதல் உபகாரம் யாருக்கு? இந்திரனுக்கு பண்ணார். இழந்த ராஜ்யத்தை மீண்டும் கொடுத்தாருன்னு 3 அடி மண் கேட்டான். வாமனன் மகாபலி சக்கரவர்த்தி கொடுத்துருக்கான். கொடுத்தவனே இவர் அளந்தார், கிடுகிடுன்னு அளந்தார். உண்மைதியில் புனலொருகு ஒரு கால் நிற்ப ஒரு காலம் காமரசியில் அவனும் உள்ளத்தின் கிடுகிடுகிடுன்னு அந்த திருவிழா அளந்தது மேற்கொள்ள. அப்ப இந்திரனுக்கு ராஜ்யத்தை கொடுத்தது முதல் உபகாரம். ஆனா இப்ப ஆழ்வார்க்கு அதுல ஒண்ணும் அவருக்கு பெருசா விருப்பம் இல்லை. பிரான் பெருநிலம் கீண்டவன். பெருநிலம் கீண்டவன். பெருநிலம் கீண்டவன்னா உலகத்தார் அனைவருக்கும் தன் திருவடியை தடவினானவனும். உன்மிதியில் புனலுருவி ஒரு கால் நிற்ப. எல்லார் திருமுடியிலும் பெருமாளுடைய திருமுடி அப்படி பட்டுண்டோ போறதுதான். அவவா சொல்லிதான், யார் காலம் என் தலைமையில படுறது, யார் காலம் என் தலைமையில படுறதுன்னு அந்த திருவிக்கிரமதாரம் பண்ண போது. அப்ப தடவினாலும் அந்த தடவினது பெரும் உபகாரமா. என்ன உபகாரம்? நாம பிரார்த்தித்தாலும் கிடைக்காது. அப்படி இருக்க படவினாலும் அதான் தெரிவிக்கிறார். அதை பொதுவா சொல்றார். ஆனா அது ஆனா நமக்கு என்ன பண்ணார்னா உலகத்தில் உள்ள எல்லாரையும் தடவினார் இல்லையா. முதல்ல சொன்னது பொதுவா சொல்றார், என்னது உலகத்துக்கு உபகாரம் பண்ணார்னு. ஆனா நமக்கு என்ன உலகத்தில் உள்ள எல்லாரும் தடவினார் இல்லையா, இது 2வது. அப்ப உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தன்னுடைய திருவடியை தடவினது 2வது. முதல் உபகாரம் இந்திரனுக்கு ராஜ்யத்தை மீட்டு கொடுத்தது 2. அதுக்கப்புறம் பிரான் பெருநிலம் கீண்டவன் பின்னும் விராய் மரத்துழாய் வேந்தபடியன் மராமரம் எய்தமாயவன். மராமரம் எய்தவன் 7 மரங்களை முறித்தி காட்டினான். யாருக்காக பண்ணா? சுக்ரீவன் ஏதோ பரீட்சை வச்சான். முதல்ல துந்துபி சரீரத்தை தூக்கி போட்டான். அந்த பரீட்சை எல்லாம் எனக்கு ஒன்றும் சரியில்லை, அதெல்லாம் என் அண்ணாவே நன்னாவே பண்ணுவான், அதெல்லாம் அதுல எனக்கு நம்பிக்கை வரலன்னா சரி அடுத்த பரீட்சை சொல்லுன்னா மரங்களை விட்டு மரங்களை தொலைக்கணும்னா 7 மராமரம் எய்தவன் தொலைச்சரணும். இப்ப சுக்ரீவனுக்காக அதை பண்ணணும். இந்த கிளபாருக்கும் பெருநிலம் கீண்டது எல்லாருக்கும் பண்ணது. ஆனா முதல்ல இந்திரனுக்கு பண்ணது ராஜ்யத்தை பெற்று கொடுத்தது. மராமரம் எய்தது சுக்ரீவனுக்காகவே பண்ணவர், யாருக்கும் பண்ணல. சுக்ரீவனுக்கு அப்ப பொதுவான உபகாரம் பண்ணது பெருநிலம் கீண்டது. மராமரம் எய்தது விசேஷமான உபகாரம். ஏன்னா சுக்ரீவன் ஒருத்தனுக்கு அந்த காரியம் பண்ணியிருக்காரனோ அது விசேஷமான உபகாரம். அப்ப மொத்த பேருக்கும் பண்ணதை முதல் வரையில சொல்றார், பிரான் பெருநிலம் கீண்டவன். அப்ப சுக்ரீவனுக்கு மட்டும் பண்ணது மாத்திரம் 2வது வரையில சொன்னார். என்ன சொன்னாரு? மராமரம் எய்தமாயவன் அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா. அதே போல இங்க இன்று தொட்டும் எளிமையும் என்பிரான் நின்று தன்புகள் ஏத்தருளின. இந்த 12 உபகாரம் யாருக்கானா பொதுவா திருவிக்கிரம பெருமா பண்ணு உபகாரத்தை இவ சொல்ல வரல. பொதுவா திருவிக்கிரமதாரம் பண்ணச்சு என்ன பண்ணார்? எல்லாருடைய தலையிலையும் அவருடைய திருவடியை கொண்டு வச்சாரணும். அந்த உபகாரத்தை இங்க சொல்ல இன்று தொட்டும் எழுமயம் எம்பிரான். எம்பிரான் பிரான் அங்க சப்தம் வந்திருக்கணும், நம்ம மதுரகவியா போட்டுக்கணும். எம்பிரான் இத்தனைக்கும் பிரான் மட்டும்தான் போட்டிருக்கார் நம்மாழ்வார். இவர் எம்பிரான் போட்டிருக்கார். அது என்ன அர்த்தம் பின்னாடி பார்ப்போம். அப்ப எம்பிரான் போட்டிருக்கார் இல்லையா, இந்த ஏதோ உபகாரம் பண்ணிருக்கார். இந்த உபகாரம் மொத்தமா திருவிக்கிரம அவதாரம் பண்ணும் போது உலகத்தை ஒவ்வொருத்தர் திருவிடியை தொத்தானோம். அந்த பொதுவான அந்த உபகாரத்தை இங்க சொல்ல வரல, தனக்கு பண்ண உபகாரத்தை சொல்றார் மதுரகவி ஆழ்வார். என்ன தெரிவிக்கிறார்? இன்று தொற்றும் எழுமையும் எம்பிரான். இவருக்கு என்ன சொல்ல? ஏன்னா எப்ப எம்பிரான், எம்பிரான்னா என்னுடைய பிரான், என்னுடைய பிரான் அப்படின்னு இல்லையா. அப்ப மற்ற பேருக்கு பிரானா இருக்கலாம். ஆனா அடியேனை பொறுத்தவரையில் இந்த மதுரகவி இந்த நம்மாழ்வார் எம்பிரான். எம்பிரான் அப்படின்னா இன்று தொற்றும் எடுமையும் எம்பிரான். ஆனா நம்மாழ்வார் சொல்லும் போதே என்ன பண்ணுங்க,
பிரான் பெருநிலம் கீண்டவன் சொல்லியிருக்கார். இப்ப நம்மாழ்வார் இப்படி சொல்லியிருக்காங்கன்னா, எம்பிரான் பெருநிலம் கீண்டவன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம், சொல்லல. அப்படி சொல்லாம பிரான் பெருநிலம் கீண்டவன் சொன்னார். ஆனா மதுரகவி, ஆனா இப்ப மதுரகவி என்ன சொன்னார்? எம்பிரான் இன்று தொட்டும் எழுமயம் எம்பிரான் இல்லையா? இப்ப இவர் சொல்லப்படுவது, இப்ப நமக்கு என்ன தோணுன்னா, பிரானுக்கும் எம்பிரானுக்கும் என்ன சுவாமி வித்தியாசம்? பிரான் என்ன வித்தியாசம், எம்பிரான் என்ன வித்தியாசம்னா, தனியா உபன்யாச தலைப்பேரும். எம்பிரான் பிரான் தலைப்பு சுவாமி இன்னைக்கு காலக்ஷேப தலைப்பு, இதுக்கு உபன்யாச தலைப்பு என்ன? பிரான் எம்பிரான். ஒண்ணுமே புரியாது. என்ன சொல்ல, இந்த ரெண்டு பாட்டை எடுத்துட்டு போறோம். பிரான் பெருநிலம் கீண்டவன், இது பெருமாள் விஷயத்துல. என்று தொட்டும் எண்மையும் எம்பிரான், இது நம்மாழ்வா விஷயம். இதை தாய்ப்பு போட்டு போடலாம், இருக்கட்டும். ஆனாலும் பிரானும் எம்பிரானும் நம்மாழ்வார், ஒண்ணு நம்மாழ்வார் பாட்டு, ஒன்னு பதில் விழாவோட பாட்டு. பிரான் என்கிற சப்தம் நம்மாழ்வார் பாட்டு, எம்பிரான் என்கிற சப்தம் மதுரகவியார் பாட்டு. ஆழ்வார் பிரான் என்று சொன்னது பொதுவான உபகாரத்தை சொன்னார். மதுரகவி ஆழ்வார் எம்பிரான் என்று சொன்னது விசேஷ உபகாரத்தை. இது போல அந்த பிரான் பெருநிலம் கீண்டவன் பெண்ணும் விராய் மலர்த்துவாய் வைந்தபடியன் மராமரம் எய்தமாயம் என்றது விசேஷமா யாருக்கு உபகாரம் பண்ணிருக்காரோ அந்த சுப்பிரமணிய விஷயத்து தெரியாது. ஆனா முதல்ல பிரான் பெருநிலம் கீண்டவச்சு அங்க விசேஷம் உபகாரம் இல்லை, பொதுவான உபகாரம் தெரியாது. இப்ப அதே போல இந்த மதுரகவி ஆழ்வார் பொதுவான உபகாரத்தை சொல்லாமல் விசேஷ உபகாரம் தனக்கு பண்ண உபகாரத்தை தெரிவிக்கிறார். அப்பன்னா இங்க பொதுவான உபகாரத்தை தவிர விசேஷமான உபகாரம் தான் பிரதானம். அப்ப விசேஷமான உபகாரம் பிரதானம் என்னது? மதுரகவிகள் சொன்னது எப்பிரான், நம்மாழ்வார் சொன்னது பிரான். அப்ப இந்த உபகாரத்தை பெருமாள் விஷயத்தில் நம்மாழ்வார் சொன்னதை மதுரகவியர் பண்ணதோ உபகாரத்தை நினைச்சு மதுரகவி பாட்டிலே பாடுற. அப்படின்னா பிரான்னு எப்படி பெருமாள் விஷயத்துல சொன்னாரோ நம்மாழ்வார், அதே பிரான் சப்தத்தை கூட எம் சேர்த்துட்டார். எம் பிரான் எனக்கு பிரான் எனக்கு உபகாரம் பண்ண. ஏன்னா நம்மாழ்வார் சொல்றச்சே பொதுவா சொல்லிட்டார், இவர் தனக்குன்னு சொல்லிட்டு. அப்பனா ஆழ்வார் ஆச்சாரியத்தினை பரிபூர்ணமா தெரிவிக்கப்படுத்த இங்க பிரான் பெண்ணிடம் கெண்டவன் பெண்ணிடம் பிராமரத்தோரை இந்த பாசனத்தை தெரிவிக்கிறான்னு முடிஞ்சிட்டு. சரி, இனி அடுத்த நம்பிகளுடைய வியாக்கியானம் முடிஞ்சிருச்சு. இனிமே ஏன்னா எங்க விட்டு போயிருக்கோ அது மட்டும்தான் செய்யுது. இனி அடுத்தது ஆச்சரியமான அழகிய மணவாள பெருமாள் நாயனாருடைய வியாக்கியானம், விபுலமான வியாக்கியானம். இது அவசியம் கேட்கணும். ஏன்னா சில சந்தேகங்கள்லாம் நேற்றுக்கு முந்தானத்துக்கெல்லாம் சில பேர் கேட்டிருந்தா, பாட்டிலே வரப்போறதுன்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு வருமானு தெரியாது. ஆனா இந்த வியாக்கியானம் குறைஞ்சபட்சம் 2 காலக்ஷேபம் தான் ஆகும். அழகிய மணவாள பெருமாள் துரூபமான அர்த்தங்கள், ரொம்ப சம்பிரதாயமான அர்த்தங்கள், சாஸ்திரோக்தமான அர்த்தங்கள் ஆச்சரியமா தெரிவிக்கிறார். என்னன்னு பார்ப்போம். இப்ப பக்கம் 154, பக்கத்தோடு சொல்லி பக்கம் 154. இதுல அவதாரிக்கு விட்டுருங்க. அநேகமா அவதாரிகள் அங்க அவதாரிகம். அதற்கு மேற்கொண்டு 2ஆம் பத்திலே கீழுள்ள தோஷமும் அப்படின்னு இருக்கிற அதுல இருந்து ஆரம்பிப்போம். 2ஆம் பத்திலே கீழுள்ள தோஷமும் நான் சாதனுஷ்டானம் பண்ணி போகிறோனோ அப்படின்னு இருக்கலையா, அதுல இருந்து ஆரம்பிக்கிறது இந்த வியாக்கியானம் பூர்ணமா தெரிவிக்கப்படும். கீழுள்ள தோஷமும் நான் சாதனுஷ்டானம் பண்ணி போக்கினோனோ ஆழ்வார் அங்கீகாரத்தாலே பொய்த்தாகில் அவ் அங்கீகாரம் மாறிலால் என்றோ அதிமேறிடுவது. ஆழ்வார் என் தோஷம் கண்டு ஒரு காலம் இகழார், இது காணமாட்டிகோளோர் என்று இப்பாட்டிலே உத்தரம் சொல்லுகிறார். அதாவது நீர் போக்கின தோஷம் எல்லாம் திரும்ப வந்து விடுமோன்னு சந்தேகம் நமக்கு. அன்னைக்கு இருக்கிறவாளும் கேட்டா, இந்து தொட்டும் எழுமை எம்பிரானியும் விடமாட்டான்னு சொல்லியிருக்கிறேன். அப்ப அங்க தோஷத்தெல்லாம் போக்கினார், அதனால்தான் விடமாட்டேன்னு சொல்லியிருக்காரு. திரும்ப வந்துடுமே. ஏன்னா கீழே சொல்லப்பட்ட தோஷம்னா நான் எந்த சாதனம் பண்ணி போக்கிக் கொள்ளலையேன்னு தெரிவிக்கிறார் மதுரகவி ஆழ்வார். நான் ஏதாவது சாதனம் பண்ணியிருந்தாதுன்னு நான் போக்கலையே. இந்து தொட்டும் எழுமயம் என்கிறான், இனிமேல் என்னிடத்தில் பாபங்கள் வராதபடி நம்மாழ்வார் ரட்சித்தார்னு நம்ம மதுரகவியா சொன்னார். உடனே கேட்கிறான், அது எப்படி சுவாமி ஒண்ணுமே வராம எப்படி சுவாமி ரட்சிக்க முடியும்? எப்படி ரட்சிக்க முடியும்? ஏன்னா போன பாபங்கள் திரும்பி வராதானா? வராதுன்றார். இல்லையே சுவாமி, நாங்க அந்த மாதிரி கேள்விப்படலையே. கண்ணனே கீதையில தெரிவிக்கிறானே.
யதாதரிசோ மலேசனகா மலேனசகா. ஏன்னா ஒரு கண்ணாடியில் அழுக்கு இருக்கு வச்சுங்க, அந்த அழுக்க தொடைக்க தொடைக்க ஆத்திலேயே அடி வெளியில எல்லாம் இல்ல, வெளியில கொண்டு போக கூட கண்ணாடியே சொல்ல, ஆத்திலேயே கண்ணாடி வச்சுட்டு வச்சுக்கேன். ஒண்ணு மேடம் நாம ஒரு 10 நாள் கூட்டிட்டு எங்க திவிதேஷ யாத்திரை போயின்னு வச்சுக்கேன், திரும்பி வந்து பார்த்தா ஒரு குப்பையா இருக்கு. குப்பை என்னடா ஒரே தூசியா இருக்கு. தூசியா இருக்குன்னு என்ன சுவாமி, குழந்தைகள் யாருமே இல்லை, ஆள் நடமாட்டமே இல்லை, என்னமா சுவாமி தூசி வந்து என்ன வந்து ஒண்ணுமே இல்லாத ஒரு பூட்டிய அறைக்குள்ளேயே இந்த தூசி வந்துடுறதுன்னா, அப்ப கண்ணாடி நம்ம வெளி வேஷத்தை விக்கிறச்சே அப்ப தூசி வந்துருந்தானே செய்யும். அப்ப அப்படி இருக்கச்சதை தொடைக்க தொடைக்க திரும்பி ஒருமே 3 திருஷ்டாந்தம் கொடுக்குறார் கண்ணன் கீதையில. யதாதரிஷோ மலேன சகா, இது ஒண்ணு. அதுக்கப்புறம் நெருப்பு இருக்கணும். நெருப்பெல்லாம் புகையால தான் இல்ல சூடப்பட்டிருக்கும். எப்பவுமே நெருப்பு எப்பவுமே எப்படி நெருப்பு புகையால சூழப்பட்டதோ, கண்ணாடி தொடைக்க 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 எப்படி அழுக்கு சேருமோ, அதே போல கர்ப்பம், பெண்ணுடைய கர்ப்பம் இருக்கணும். அந்த கர்ப்பம் எப்படி உல்பம் என்கிற தண்ணீர் குடத்தாலே பனிக்குடத்தாலே சூழப்பட்டதோ, இதே போல பாபங்களால் சூழப்பட்டுகிறேன் என்று கீதையில இதை தெரிவிக்கிறார். ஏ அர்ஜுனா, நீ பாபங்களால் சூழப்பட்டிருக்கிறே அப்படின்னு தெரிவிக்கிறார். இதுக்கு வேதாந்த தேசிகர் தாத்பரிய சந்திரிகைன்னு ஆச்சரியமான ஒரு வியாக்கியானம் அனுகிரகித்து அதில் விசாரிக்கிறார். என்ன சுவாமி, இத போல இது அப்படின்னு ஒரு திருட்டாங்க சொல்லி முடிச்சுடலாம். இது 3 திருட்டாங்க சொல்றாரு. ஒரே ஒரு திருட்டாங்க சொன்னாலே போதும், 3 திருட்டாங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் பாவம் உன்னை உன்னை மறுபடியும் வந்து முடிக்கிறது? எது போல இதை போல அப்படி ஏதோ ஒண்ணு நெருப்ப போலையோ, அல்லது கண்ணாடியை போலையோ, அல்லது உல்பம் என்று சொல்லக்கூடிய கர்ப்பம் எப்படி உல்பம் தண்ணீர் குளத்திலேயோ ஏதோ ஒண்ணு சொல்லியிருக்கலாமோ, 3 சொல்லணுமா அப்படின்னு கேட்டுட்டு ஆச்சரியமா அதுக்கு சமாதானம் பண்ணுங்க. ஒரே சொல்ற 3 திருட்டான்னு சொல்ற, 3 திருட்டான்னு சொல்றதுக்கு அவரே காரணம் தெரிவிக்கிறார். என்னன்னா, புகையால் சூழப்பட்ட நெருப்பு என்பது எப்போதும் ஒண்ணுக்கொண்ணு அது பிரியாம இருக்கு இல்லையா. நெருப்பு இருக்குனால புகை இருக்கு, புகை இருக்குன்னா நெருப்பு இருக்குன்னு அர்த்தம். இது அனுமானத்துல வைக்கணும். பர்வதகா வந்திமான் தூபாது, அனுமானத்துல இதை எடுப்பா. பெரிய மலை உச்சியில புகை வந்துட்டு இருக்கு, நெருப்பு கண்ணுக்கு தெரியல, சுவாமி நெருப்பு இருக்குன்னு சொன்னார். என்னமா சொல்றேன், நெருப்பை பாத்தீரான்னு? பார்க்கலையே. அப்ப எப்படி சொல்லுவேன், பார்த்தா தானே நெருப்பு சொல்லணும்னா, புகை இருந்தா நெருப்பு நிச்சயம் உண்டு. அப்ப புகைக்கும் நெருப்புக்கும் சம்பந்தம் எப்ப விட்டு பிரியமானா பிரியவே பிரியாத. புகையும் நெருப்பம் பிரியமான பிரியவே பிரியாது இல்லையா, இது முதல் விசாரணம். அதே போல நாம பாவங்களும் அனாதி காலமாக பிரியவே பிரியாது, இன்னைக்கு இருந்துட்டுதான் இருக்கு. அனாதி காலமா பாவங்கள் பிரியம்னா பிரியவே இல்லை. அதுக்கு திருஷ்டாந்தம் என்ன, புகையும் நெருப்பும் பிரியாதா போலேன்னு முதல் திருஷ்டாந்தம் சொன்னார். 2வது, எப்படி கண்ணாடியில் அடுக்கு முடி இருக்கோ அது தொடைக்க தொடைக்க திரும்ப வரும். சரி சுவாமி வருது, தொடச்சு நேரம் போட்டுனா போயிடுத்துன்னு நினைக்காத, மறுபடியும் வந்துடும். நீ என்னதான் தொலைச்சாலும் அது திரும்ப திரும்ப வந்துடுமோனோ, அதே போல பாவங்களை போக்கினாலும் திரும்ப 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 வந்து மூடிடும். இது 2வது திருஷ்டாந்தம். 3வது, பனிக்குடம், பெண்களுடைய கர்ப்பப்பை இருக்கு இல்லையா, பனிக்குடம். அந்த பனிக்குடத்தில் கர்ப்பப்பையை மூடிக்கொண்டிருக்கு இல்லையா, அது தானா உடைஞ்சு வெளில வருமானம் வராது. பனிக்குடம் தானா உடைஞ்சு வெளில வருமானம் வராது. தாயார் வந்து அழுத்தம் கொடுக்கணும், அமுக்கணும். அந்த அழுத்தம் கொடுக்கணும், அழுத்தம் உந்தணும். உந்தனம் இல்லையா, சில பேர் டாக்டர்ஸ் எல்லாம் அந்த செவிலித்தாயெல்லாம் சொல்லுவாங்க, உந்துங்கோ உந்துங்கோன்னு சொல்லுவோம். அப்படி இருக்கச்சதே தாயார் அழுத்தம் கொடுக்கணும். அழுத்தம் கொடுத்தாத்தான் அது வெளில வரும். அப்ப உந்தினாத்தானே வெளில வரும், அதுவா வரவே வராது. அதே போல நீ பாவங்களால் மூடப்பட்டிருக்கிற அப்படின்னா, நீயாக இதை உதைத்து கொண்டு வெளியே வந்து விட்டான்னு நினைக்காத. நீ என் திருவடிகளை பற்றினாதான் நீ வெளியே வர முடியும், அல்லது ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தால தான் அதெல்லாம் நடக்க போறது. அப்ப தன்னால் நடவாது என்பதற்காக 3வது திருஷ்டாந்தம். அப்ப 3 திருஷ்டாந்தம் என்னென்ன திருஷ்டாந்தம், 3 திருஷ்டாந்தம் 3 பிரயோஜனத்துக்காக கண்ணன் வச்சா இல்லையா. ஏன்னா அத போல உனக்கு என்ன இருக்கு, இப்ப பாவங்கள் மூடப்பட்டிருக்கு. முதல் நிலை, நெருப்பும் புகையும் எப்படி பிரியாதோ அதே போல உன்னை விட்டு உன்னுடைய பாவங்கள் பிரியாது. அடுத்து 2வது, கண்ணாடியில் தொடைக்க 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 திருப்பும் அந்த அழுக்க வந்து சேருமோ, அந்த தூசி வந்து திரும்பும். அதே போல உன்னுடைய நீ பாவங்கள் நீ பிராயச்சித்தத்தாலோ அல்லது அனுபவித்து நீ தொடைத்தாலும் அது போக்கினாலும் மறுபடியும் மறுபடியும் வந்து சேரப்போறது. ஏன்னா இது இருள் தரமான ஞானம் அப்படின்னு தெரிவித்தார். இது 2வது திருஷ்டாந்தம். 3வது திருஷ்டாந்தம், பனிக்குடம் கர்ப்பப்பை இருக்கணும், அந்த கர்ப்பப்பை தானே வெளில வருமானம் வராது.
அப்ப அதை உந்தனமோனோ அதுக்கு அழுத்தம் கொடுத்து உஞ்சினாதானே வரும். அதே போல அர்ஜுனா, இந்த பாபங்கள் நீயே தொலைக்கலாம்னு நினைக்கிறியே, என் திருவடியை பத்தினாதான் நான் தான் அதை தொலைக்க முடியும், உன்னால் அது முடியாது, ஈஸ்வர அனுகரத்தை தான் நடக்க போறதுன்னு சொல்லி இது 3 திருட்டாந்தம். இந்த 3 திருட்டாந்தத்து 3 பிரயோஜனம் சொன்னாரவனும் கண்ணன் சொல்லித்தரணும். இதை போலதான் நீயும் பாவங்களால் மூடப்பட்டாய் என்றார். அதே போல எத்தனை தடவை மூடினாலும் திரும்ப திரும்ப வரும் சொன்னார். அப்படின்னு யாரு நம்ம மதுரகவி ஆழ்வாரை கேட்டோம். மதுரகவி கண்ணனே சொல்லியிருக்கார், நீ என்ன இனி இன்று தொட்டும் எளிமை என்கிறான் இன்று தன்புகள் ஏற்றோம் சொல்லிட்டு இருக்கிறே, திரும்ப திரும்ப வருமேன்னு சொன்னோம். இதுக்கு மதுரகவிய பதில் சொல்றார், கீழே போனதெல்லாம் என் சாதனத்தால் மரபணும், பீத்த லாபம் போய்த்தணும், நான் ஏதாவது பண்ணினேன்னா? நான் பண்ணலையே. ஆழ்வார் அங்கீகாரத்தால் அது போயிட்டு, அப்ப எப்பவாவது அந்த அங்கீகாரம் போகணும் அல்லது போகாதே, அவர் தான் அங்கீகரித்துக் கொண்டிருக்கார் அப்படின்னு அவர் ஏதாவது பண்ணியிருக்காரா? புரியத்துக்கா சொல்றேன். ஆழ்வார் அங்கீகாரம் பண்ணிட்டார். அந்த அங்கீகாரம் உடனே ஆழ்வார் பார்த்து, பத்திரகவிகளே, நான் ஒரு 10 நாள் இல்லை, நான் வேற இடத்துக்கு போயிட்டு இருக்கேன், என்னுடைய அங்கீகாரம் ஒண்ணு கிடைக்காது, அதனால நீ வேற இடம் பார்த்துக்கோ, இல்ல அதுக்கு தகுந்த மாதிரி ஜாக்கிரதையா இருந்துக்கோ, எப்பயாவது சொல்லியிருக்காரா? இல்லையே. இன்று தொட்டும் எடுமயம் எப்போதும் மேலுள்ள காலம் பரியந்தம் பார்த்துக்கணும். எப்போதும். ஏன்னா அவர் என்ன கைவிட்ட இடமே கிடையாது. இல்ல இந்த ஒரு 10 நாள் இருக்க மாட்டேன், ஒரு 15 நாள் இருக்க மாட்டேன், 2 வாரம் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லாமா? இல்லையே, அவர் கைவிட்டதே கிடையாது. அவர் கைவிட்டாதன திரும்பி வர்றதுக்கு ஆழ்வார் என் தோஷம் கண்டு ஓடினாலும் இகழார். என் தோஷம் கண்டு ஓடினாலும் இகழ்வார், ஆழ்வார் விட மாட்டார். இத 2 விதமா பிரிக்கலாம். எப்படின்னா, என்றும் என்னை இகழ்விலம் காண்மினே என்று இருக்கு இல்லையா, என்னை இகழார், தாழ்ந்ததாக நினைத்து கைவிட மாட்டார், தாழ்ந்ததாக நினைத்து கைவிட மாட்டார் அப்படின்னு ஒரு சப்தம் போட்டிருக்காரு. ஆச்சரியமான அர்த்தம் தெரிவிக்கிறார். என்னன்னா, நாம நேற்று வரையில் நிறைய பாவம் பண்ணினேன், அந்த பாவங்களையே பச்சையாக கொண்டு ஆழ்வார் நிச்சயித்தார். எங்க சுவாமி? அங்க முன்னாடி பாட்டுக்கு போகணும். நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் புண்மையாக கருதுவர், ஆதலின் அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் செடகோபரன் நம்பியன் பார்த்த போனோம். அப்ப அதனால என்னுடைய பாவங்களை பார்க்காம பார்த்தார், பார்த்து இப்படிப்பட்ட பாபிஸ்டனா இருக்கான யாரும் ரட்சிக்கலையே, நாம ரட்சிக்கலாம் அப்படின்னு ரட்சி தரணும். அப்ப மற்ற எல்லாரும் கைவிட்டார்கள், கைவிட்டார்கள் காரணத்தினாலே ஆழ்வார் என்னை கை கொண்டார் இல்லையா? அப்ப ஆழ்வார் என்னை ஏற்றுக்கொண்டதுக்கு எது காரணம்? மற்ற பேர் கைவிட்டுட்டா, விட்டுட்டா சுவாமி, நாமளும் அந்த மதுரகவிழாவை எடுக்கலாம், அவர் எங்க போவார் அப்படின்னு ஏற்றுட்டாருன்னா, அப்ப ஆழ்வார் என்னை ஏற்றுக்கொண்டதுக்கு காரணம் எது? மற்ற பேர் கைவிட்டது. நல்லா பாருங்க, மற்ற பேர் கைவிட்டது. எப்ப மற்ற பேர் கைவிட்டதுக்கு காரணமாயிடுச்சோ, அப்ப என் குற்றங்கள் நிறைய பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். நல்லா பாருங்க, நான் குற்றங்கள் நிறைய பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். எல்லாரும் கைவிட்டாலே. ஏன்னா நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் புண்மையாக கருதுவர், அவ்வளவு நல்லவா. ஏன்னா அவன் நினைக்கிறானாம், மதுரகவியாழ்வார் மோசம்னு இன்னொருத்தர் சொன்னா அவன் நல்லவாளா இருக்க மாட்டானாம். ரொம்ப நல்லவா என்ன பண்ணா, இன்னொருத்தருடைய குற்றத்தை இன்னொருத்தருக்கு சொல்லவே மாட்டானாம், போல் சொல்லவே மாட்டானாம். அவ்வளவு நல்லவா. அப்ப நான் மனசுல நினைச்சுக்கிறேன், என்ன பண்றது இப்படி மாதிரி ரொம்ப தீவிரா இருக்காரு, உண்மையாக கருதுவர். அப்படிப்பட்டவர்கள் என்னை கைவிட்டாரணும். அப்ப கைவிட்டுனா நான் எவ்வளவு குற்றங்கள், நிறைய குற்றங்கள் பண்ணியிருந்தேன் இல்லையா, என்னால என்னை கைவிட்டா அதுவே காரணமாக நம்மாழ்வார் அங்கீகரித்தார். சரி சரி, இப்ப இது நீங்க எப்படி வச்சுக்கணும்? இப்ப நம்மாழ்வார் மதுரகவி ஆழ்வார் அங்கீகரிப்பதற்கு காரணம் நிறைய குற்றங்கள், அந்த குற்றங்கள் நிறைய இருக்கிறபடியால அவர்கள் கைவிட்டார்கள், அவர்கள் கைவிட்டதையே காரணமாக கூட நம்மாழ்வார் அங்கீகரித்தார். சரி, இப்ப ஒரு வேற நம்மாழ்வார் அங்கீகரிக்கலன்னா நீங்க பேசினா மற்ற யாரா பிடிச்சுக்கணும்னு சொல்லணும் இல்லையா? நம்மாழ்வார் அங்கீகரிக்கல சுவாமி, அதனால இவா பிடிச்சுக்கிறாரு. ஏன்னா மற்ற பேர் கைவிட்டாதனே நம்மாழ்வார் பிடிச்சிருக்கான்னு பார்த்துக்கோம். மற்ற பேர் யாரும் பிடிச்சிருக்கான்னா அப்ப நம்மாழ்வார் கைவிட்டதற்கு தானே நம்மாழ்வார் பிடிச்சிருந்தார். நல்லா பாருங்க, மற்ற பேர் கைவிட்டாதானே நம்மாழ்வார் பிடிச்சிருந்தார், மற்ற பேர் யாரோ பிடிச்சுனா இருக்கேன். அப்ப நம்மாழ்வார் விடணும்னா மற்ற பேர் விடலைன்னு சொல்லணும். சுவாமி அவர் பிடிச்சிட்டு இருக்கார், இனிமே நான் பிடிச்சிருந்தா பிரயோஜனம் இல்லை, அதனால நான் விட்டுறேன்
அப்படின்னு நம்மாழ்வார் சொல்லணும். ஏன்னா நம்மாழ்வார் எதனால மதுரகவி ஆழ்வார் அங்கீகாரம் பண்ணார்? மற்ற பேர் எல்லாரும் கைவிட்டபடியாலே நம்மாழ்வார் மதுரகவி ஆழ்வார் அங்கீகாரம் பண்ணார், ஏற்றுண்டார். அப்ப நம்மாழ்வார் விடணும்னா அப்ப அதுக்கு என்ன ஏத்து, அதுக்கு என்ன காரணம் வரணும்? அப்ப யாராவது மதுரகவி ஆழ்வார் ஏத்துக்கணும். யாராவது ஏத்துட்டா நம்மாழ்வார் விட்டுருவாரணும். அதான் சொல்ற, மற்ற பேர் விடவே இல்லைன்னு சொன்ன இல்லையா, பெற்ற பாருங்க. அப்ப நம்மாழ்வார் விடணும்னா மற்ற பேர் என்ன பாருங்க, மற்ற பேர் பிடித்துக் கொள்கிறேன் என்று சொல்லணும். யாரும் பிடிச்சிட்டு இருக்கா சுவாமி, அதனாலதான் நம்ம. அப்ப மற்ற பேர் பிடிச்சுக் கொள்றேன் என்று சொல்லணும்னாலே என்னிடத்தில் குற்றம் போய் நமக்கு நல்லது வரணும், நல்ல வரணும். மற்ற பேர் ஏன் விட்டுட்டா, என்ன என்கிட்ட குற்றம் இருக்க அப்படியே விட்டுட்டா. இப்ப நம்மாழ்வார் விட்டுட்டார், ஏன் விட்டாலும் மற்ற பேர் பிடிக்கணும். சரி, மற்ற பேர் சூட்சமான அர்த்தங்கள். மற்ற பேர் பிடிக்கணும்னா எங்கிட்ட என்ன இருக்க, குற்றம் இருக்கப்படாது. பாருங்க, நம்மாழ்வாரின் திருவடியின நம்மாழ்வார் தன் திருவடியில தன்னை மதுரகவியை சேர்க்கணும்னா எங்கிட்ட குற்றம் இருக்கணும். மற்ற பேர் என்ன பிடிக்கணும்னா எங்கிட்ட குற்றம் இருக்கப்படாது. என்கிட்ட குற்றம் இருந்தபடியாலே மற்ற பேர் என்னை கைவிட்டார்கள். அதுவே காரணமாக நம்மாழ்வார் ஏற்றுக்கொண்டார். இதுதான் முதல் நிலை. ஏன் கடைசி நிலையும் இதுதான். இருந்தாலும் இப்ப கொஞ்சம் அப்படியே திருப்பி போட்டு பார்ப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்ப நம்மாழ்வார் விட்டார் வச்சுக்கோங்க. இல்ல சுவாமி, நம்மாழ்வார் கைவிட்டார் சுவாமி, இந்த மதுரகவியை இன்னும் சரியில்லை போட்டு கைவிட்டார். என்ன கைவிட்டார்? குற்றம் இருந்தா கைவிட மாட்டார். ஏன்னா அவர் தான் மற்ற பேர் விட்டாலே குற்றம். அப்ப யாரோ ஒருத்தர் பிடிக்கணுங்கிற அபிப்பிராயம் இருக்கணும். அவ பிடிச்சிட்டு இருக்கா, அப்ப நம்ம விட்டுடுவோம். அப்ப யாரோ பிடிச்சிட்டு இருக்காரு, அப்ப விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா நம்மாழ்வார்? ஆமா. அவர் எதனால பிடிப்பா? எங்கிட்ட குற்றம் இருக்கிறதுனால அவ பிடிப்பாளா? குற்றம் இல்லைன்னா பிடிப்பாளா? குற்றம் இருந்தா தன் திருவடியில சேர்த்துக் கொள்வது நம்மாழ்வார். குற்றம் இல்லைன்னா அவ பிடிச்சுப்பா. அப்ப நம்மாழ்வார் மதுரகவியை நம்ம அங்கீகாரம் பண்ணிக்கலாம் அப்படின்னா. அப்ப குற்றம் இல்லாத தன்மை வரணும். குற்றம் இல்லாத தன்மை இல்லையே, எங்கிட்ட குற்றம் இல்லாத தன்மையே இல்லையே. குற்றம் போய் எனக்கு நல்லது வரணும். குற்றம் போய் எனக்கு நல்லது வரலையே, நீங்க கவலையே படாதீங்க. ஏன்னா என்னிடத்தில் அது நடக்க போவதில்லை. குற்றம் என்னிடத்தில் எப்போதும் உண்டு. எப்ப குற்றம் எப்போதும் என்னிடத்தில் உண்டோ மற்ற பேர் அங்கீகாரம் பண்றதற்கு வாய்ப்பு கிடையாது. நம்மாழ்வாரும் கைவிடுவதற்கு வாய்ப்பு கிடையாது. பாருங்க, அதான் நான் சொல்லிடுறேன். ஆச்சரியமா நாயனார் தெரிவிக்கிறார். அப்ப நம்மாழ்வாரும் கைவிடுவதற்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்? இவர் மற்ற பேர் கைவிட்டாதுன்னு எடுத்துட்டு இருக்கா. மற்ற பேர் கைவிட்டுட்டாலே அவ கைவிட்ட காரணம் என்ன? புண்மையாக கருதுவர். நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் புண்மையாக கருதுவர். ஆக கைவிட்ட போது என்றொழிய நான் இதை திருப்பி போட்டு பார்த்தா தெரியும். அப்ப என்னிடத்தில் குற்றம் இருக்கு என்பதற்காக மற்ற பேர் கைவிட்டார்கள். மற்ற பேர் கைவிட்டதற்காக நம்மாழ்வார் கை கொண்டார். இந்த கணக்கு மாறணும்னா அப்ப என்னிடத்தில் ஏதாவது நல்லது வரணும். மதுரை நல்லது வரணும். நல்லது வந்தா மற்ற பேர் கைப்பிடித்துக் கொள்வார்கள். மற்ற பேர் கைப்பிடித்தா இப்ப என்னது, அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள், ஆழ்வார் விட்டுடுவார் அப்படின்னு நினைக்கிறோமோ? விடமாட்டார். ஏன்னா என்னிடத்தில் நல்லது வரப்போவது இல்லையே. ஏன்னா இப்ப பாருங்க, நல்லது வரப்போனா இவர் எப்பயும் எனக்கு அனுகிரகம் பண்ணே இருக்க போறாரு, அதனால எனக்கு தொலைய போறது. ஆனா தொலைஞ்சு அவரு எப்ப விட்டாரோ உடனே தீயதை வந்து விட்டுனாவே ஏற்க மாட்டாரணும். இப்ப அதனால என்கிட்ட நல்லது வர போறல, அதனால இவரை கொடுத்து வாய்ப்பு இல்லை. இப்ப இன்னொரு நன்மையை சொல்றார். இன்னொரு நன்மைனா, துடைக்க குற்றங்கள் வந்தால் கைவிட்டு விடுவாரா என்று கேட்டீர் இல்லையா? ஏன்னா இப்ப இதை துடைக்கிறோம்னா, கண்ணாடி துடைக்கிறோம், அதுல அழுக்கு வந்துட்டே இருக்கு இல்லையா? அதே போல குற்றங்கள் வந்தா கைவிட்டு விடுவாரான்னு நீ நம்மாழ்வார் கைவிட்டு கேட்ட இல்லையா? இப்ப அதுக்கு சமாதானம் முதல் சமாதானம் என்ன? இவரை விடமாட்டார். ஏன்ட்ட குற்றங்கள் இருக்கு. குற்றங்கள் இருந்தனா அப்ப எனக்கு குற்றங்கள் போய் நல்லது ஆனாதான் அவ ஏத்துப்பா. அது நல்லது ஆக போறது இல்லை, அவளும் ஏத்துக்க போறது இல்லை. அதனாலே ஆழ்வார் பிடிக்க போறாருன்னு முதல் அர்த்தம் சொன்னார். ரெண்டாவது அர்த்தம் சொன்னாரு, இல்லைன்னா துடைக்க குற்றங்கள் போயிடுமோனோ? இல்ல குற்றம் போயிடுமான்னா, இல்ல குற்றம் வந்துட்டு கை விட்டு விடுவாரான்னு பேரு. துடைக்க குற்றங்கள் வந்து கொண்டுதான் எங்க ஆழ்வார் கைவிட மாட்டார்னு அர்த்தம். ஏன்னா அது வராமல் இருந்தா எனக்கு சந்தேகம் இருக்கு. என்னன்னா, துடைக்க குற்றங்கள் வந்தால் கைவிட்டு விடுவாரான்னு கேட்பேன். துடைக்க குற்றம் வரும். குற்றம் வந்து அது என்ன, இவனுக்கு குத்தம் போகவே இல்லையே, இவனுக்கு மதுரகவி ஆழ்வாருக்கு அப்படின்னு கைவிட்டுவாருன்னா, அதை துடைக்க குற்றங்கள் வந்து கொண்டிருந்தால்
எங்க ஆழ்வார் கைவிட மாட்டார்னு அர்த்தம். ஏன்னா அது வராம இருந்தாதான் எனக்கு சந்தேகம் இருக்கும், கைவிட்டு வரணும். புரியலைங்க சுவாமி. குற்றம் இல்லாம இருந்தா கைவிட்டு வரான்னு சந்தேகம், குற்றம் இருந்தா கைவிட மாட்டார்னு ஜட நம்பிக்கை வருது. நீங்க மாத்தி சொல்றேன். நீங்க குற்றம் இல்லைன்னா கைவிட மாட்டார், குற்றம் இருந்தா கைவிட்டுடும் அப்படித்தானே சொல்லணும். ஆழ்வார் முன்னாடி அப்படி இல்லை. இப்ப மதுரகவை என்ன, என்கிட்ட நிறைய குற்றங்கள் இருக்கு அதனால கைவிட மாட்டார். குற்றம் இல்லாம போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, குற்றமே இல்லை சுவாமி, அப்பதான் எனக்கு சந்தேகம் வரும். என்ன சந்தேகம் வரும்? ஒருவேளை ஆழ்வார் கைவிட்டுடுவாரோ? ஏன் சுவாமி கைவிட்டுவாரு? குற்றமே இல்லையே, குற்றமே இல்லையே, கைவிட்டுவாரு சந்தேகம் வரும். ஏன்னா நீங்க சொல்றதைத்தான் நானும் சொல்றேன். ஏன்னா நன்றாக குற்றங்கள் வந்து கொண்டே இருக்கட்டும், குற்றங்கள் வர வர ஆழ்வார் கைவிடப் போவது கிடையாது. குற்றங்கள் வர வர ஆழ்வார் கைவிடுவார்னா கைவிடப் போவது கிடையாது. ஏன்னா குற்றம் இருக்கிற வழியா ஏன் அவெல்லாம் கைவிட்டுட்டு அழணும்? அவ கைவிட்டபடியாலே குற்றங்கள் வர வர ஆழ்வார் கைவிடப்படுகிறது. அது எப்படி தெரியும்? அவர் கைவிட மாட்டேன்னு எப்படி சுவாமி? காண்மினே இன்று தொட்டும் எருமையும் எம்பிரான் என்று தன்புகள் ஏற்ற அருளினான் குண்டமாட திருக்குறுகூர் நம்பி என்றும் எண்ணி இகழ்வினன் காண்மினேன் அழியா. காண்மினை பிரத்யட்சமா பாருங்கன்னார். பிரத்யட்சமான யூகத்தை தெரியும் சுவாமி, அங்க பயிர்பார் போல் இருக்கு அப்படின்னு யூகம் பண்றோம்னா அந்த யூகத்தையே தெரிஞ்சுக்க வேண்டாம், பிரத்யட்சமா பாருங்க, நீங்க நேரையே பார்க்கலாம்னு. இப்ப நேரையே பார்க்கலாம், எப்படி சுவாமி பார்க்கலாம்னு தெரிகிற அதுக்கு 3 விஷயங்கள் எடுக்கிறார். ஆச்சரியமான 3 விஷயங்கள். கீழ்ப்பாட்டில் ஆழ்வார் திருவிழா உண்டான தம்பி நாடு பக்திகளை சொன்னார். இதில் அவர் பக்கல் தமக்கு பிறந்த வியாக்கியாந்த வாசிக்கிறேன், பக்கம் 154 3வது பத்தி. கீழ்ப்பாட்டில் ஆழ்வார் திருவடியில் உண்டான தம்முடைய ஞான பக்திகளை சொன்னார். இதில் அவர் பக்கல் தமக்கு பிறந்த விவசாயம் சொல்லுகிறார். தாம் அங்கீகரித்தவென்று முதல் யாவதாத்ம பாவியா தம்முடைய குணகீர்த்தனம் பண்ணி போரும்படி என் பக்கத்திலே கிருபையை பண்ணின ஆழ்வார் குற்றங்கண்டு கைவிடப் போறோர் என்று இகழாமைக்கு அடி சொல்கிறார் இப்பாட்டின் உட்கூற்றாலே. இப்ப 3 விஷயம் சொல்றார். 1 ஞானம், 2 பக்தி, 3 விவசாயம். விவசாயம் களத்து மேட்டுல போயிட்டு ஏதோ நெல்லு பயிர் இதெல்லாம் பண்றது அது இல்லை. விவசாயம்னா ஒரு உறுதி, அதுக்குதான் விவசாயம் பேரு. இது சம்ஸ்கிருத பாஷை. என்ன அந்த விஷயம்? இப்ப ஞானம்ன்றது ஞானம் தெரியுது, பக்தினா பக்தின்னு தெரியுது, விவசாயம் உறுதி. நம் சம்பிரதாயத்தை இந்த 3 ரொம்ப உயிரானது. ஞானம் இருக்கணும், பக்தி இருக்கணும், விவசாயம் உறுதி இருக்கணும். அப்பன்னா ஞானம்னா ஞானம், அதுக்கு உண்டான அறிவு. அந்த ஞானம் முதிர்ந்ததுன்னா பக்தி, ஞானம் முதிர்ந்ததுன்னா பக்தி, அந்த பக்தி முதிர்ந்தால் விவசாயம், அதுதான் உறுதி. அப்பனா ஞானம்னா அறிவு, அந்த அறிவு ஒரு பக்கம். பக்தி என்பது என்ன சுவாமி? ஞானம்னா அறிவு தெரியாது, நனவா தெரியாது. பக்தினா பிரேமம், பிரேமம்னா அதீத காதல், அதீத பிரியம், அதீத பிரேமம், அதான் பக்தின்னு. விவசாயம்னா ஒரு உறுதி. அப்ப ஞானமும் பக்தியும் மட்டும் இருந்தா போராது. என்ன பாருங்க, ஒவ்வொரு ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு இதெல்லாம் இருக்கணும். ஞானம் இருக்கு சுவாமி, பக்தி இருக்கு சுவாமின்னா விவசாயம் இருக்கணும், உறுதி இருக்கணும். அது இருந்தா மட்டும் போது. 3வது நிலை உறுதி, அதான் விவசாயம் இருக்கணும். ஏன்னா அதனால்தான் பூர்வாச்சாரிகளை ஞான பக்திக்கு மேல வைக்கல. ஏன்னா ஞான பக்தியுடைய காட்டிலும் பெருமாள் திருவடிகளை உறுதி இருக்க வேணும், அது ரொம்ப முக்கியம். பெருமாள் திருவடியில, அதாவது ரக்ஷசி விஸ்வாசகா ஆனுகூல்யச சங்கல்பகா பிராதிகூல்யச வஞ்சனம் ரக்ஷசி விஸ்வாசகா, பகவான் ரட்சித்தே தீர்வனுங்கிற உறுதி, அதான் விவசாயம். அந்த உறுதி இருக்கணுமோ. இப்ப இந்த 3 முக்கியம். இப்ப அந்த உறுதிப்பாடு என்பதற்குதான் அந்த உறுதிப்பாடு வரணுமோ. அந்த உறுதிப்பாடு எப்படி சொல்றாரு? நின்று. அப்பனா இன்று தொட்டும் எழுமையன் எம்பிரான் நின்று தன் புகழ். நின்று இருக்கு இல்லையா, அந்த நின்று சப்தம், அந்த நின்று சப்தம் தான் என்ன சுவாமி? அதுதான் அது அங்க இருக்கணும். அந்த நின்று சப்தம் தான் உறுதி. நின்று என்று சொன்னதான் உறுதி. விவசாயம் அத்தியவசாயம், அந்த உறுதி வந்து நின்று சொல்றது. ஏன்னா இப்ப பாருங்க, இதுக்கு முந்தின பாட்டு என்ன? இதுக்கு முந்தின பாட்டு நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் புண்மையாக கருதுவன் ஆதலின் அன்னையாயத்தனாய் என்னையாண்டிடும் தன்மையான்
அடியேன் சதித்தே நிரஞ்சனம் இல்லையா? இப்ப இந்த பாட்டுல இதுக்கு முந்தின பாட்டுல ஞானத்தையும் பக்தியையும் கூறினார் அப்படின்னா இதில் அறிந்தேன்னு தெரிவிக்கலையா? அறிந்தேன்னு சொன்னாலும் ஞான பக்தியை சொன்னதா அர்த்தம். அப்ப ஞான பக்தி எங்க தெரிவிக்கிறது? நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் பாசத்திலே ஞானம் என்ன பக்தியை சொன்னார். அது எங்க தெரியுது? நம்பினேன் பிறன் நண்பொருள் தன்னையும் நம்பினேன் மடவாரியம் முன்னலாம் செம்பன்மாட திருக்குறுகூன் நம்பி கண்பனாய் அடியேன் சதித்தேன் நின்றேன் தெரிவித்தார் இல்லையா? அந்த சதித்தேன் நின்றேன் சப்தத்துல ஞான பக்தியை சொன்னார். அப்ப அகங்காரம் அகங்காரத்தால் பீடிக்கப்பட்டு இருந்தேன். இதெல்லாம் முன்னலாம் பிறன் நண்பொருள் தன்னையும் நம்பினேன் மடவாரையும் முன்னலாம். முன்னாடி நான் அகங்காரம் அமகாரத்தால் பீடிக்கப்பட்டிருந்தேன். சுவாமி நம்மாழ்வார் அதை போக்கினார். அப்ப ஞானத்தையும் பக்தியும் அறினார். சதித்தேன் என்றே சதிரனானேன் சதித்தேன் என்றேன் பாட்டை பார்த்துக்கணும். அப்ப ஞானையும் பக்தியும் அப்படின்னான் தெரியும். அதோடு நிக்கிற ஆழ்வார் திருவடிகள் விவசாயம் ஒரு உறுதி வேணுமோனோ அந்த உறுதியை தான் இந்த பாட்டுல தெரிவிக்கிறார். அப்ப இதுக்கு முந்தின பாட்டுல ஞானத்தையும் பக்தியும் சொன்னார். எங்கது? இன்று தொட்டும் எழுமையும் எம்பிரான் என்று சரி இதுக்கு முந்தின பாட்டுல என்ன தெரிவித்தார்? ஆச்சரியமான பாட்டம். இந்த முந்தின பாட்டுல நன்மையால் மிக்க நான்மறை அடுத்த நம்பினேன் பிறன் நண்பொருள் தன்னையும் நம்பினேன் மடவாரையும் முன்னலாம் செம்பன்மாட திருக்குறுகூர் நம்பி கண்பனாய் அடியே சதித்தேன் என்று அந்த பாட்டுல பக்தியையும் ஞானத்தையும் சொன்னார். ஞான பக்தியை சொன்னார். சரி தெரியாது. இப்ப விவசாயம் என்று சொல்ல உறுதி என்ன? உறுதியை இந்த பாட்டுல தெரிவிக்கிறார். இந்த பாட்டு உறுதி எங்க சுவாமி இருக்குன்னா அதான் நின்று இன்று தொட்டும் எடுமையும் எம்பிரான் நின்று தன் புகழ் ஏத்தருளினான் தெரிவிக்கிறார் இல்லையா? அப்ப விவசாயம் சொல்றார். அப்ப என்னன்னா ஞானம் பக்தி விவசாயம். ஞானம் பக்தி விவசாயம். ஞானம் எதை பற்றியது என்றால் ஞானம் எதை பத்தி ஞானம் சுவாமி? இது நிறைய லைட் எல்லாம் எரியறது, ஃபேன் எல்லாம் சுத்துறது, ஏசி எல்லாம் ஓடிட்டு இருக்கு. அந்த ஞானம் பத்தி சொல்ல ஆச்சாரியன் திருவடிகளே உபாயம்ங்கிற ஞானம் அந்த ஞானம். அப்ப உபாயம் என்று நினைத்தால் போருமா சுவாமி? நினைச்சிட்டேன் சுவாமி போருமான்னா அது போதாது. அந்த உபாயத்தோடு கைங்கரியம் பண்ணணுமோனும். ஏன்னா உபாயன வழி பிராபிய பிராபகம் ரெண்டு இருக்கணுமோனோ. அப்ப உபாயன வழி வழி தெரிஞ்சுட்டேன் சுவாமி. சில பேர்லாம் சுவாமி இப்படி எங்க போகணும்? வழி தெரிஞ்சுட்டேன். போயாச்சு. போயிட்டு பேசாம இருந்தா பிரயோஜனம் இல்லை. அதுக்கு பேர் பண்ணணுமோனோ. அப்ப கைங்கரியம் பண்ணணுமோனோ. அந்த கைங்கரியம் எங்க? அந்த கைங்கரியம் ஆழ்வார் திருவடிகளிலே கைங்கரியம். அதுதான் பக்தி. ஞானம் என்பது உபாயம். ஆழ்வார் திருவடியை தவிர மற்ற உபாயம் கிடையாது என்கிற நினைத்தால் அது ஞானம். அந்த ஞானத்தோடு இருக்கப்படாது. அந்த ஆழ்வார் திருவடிகளிலே கைங்கரியம் புருஷார்த்தம். அது பக்தி. அந்த பக்தி இருக்கு. சரி, அந்த பக்தியோட போதுமானா அது போராது. அப்படின்னா அந்த போதுமானா ஆழ்வார் கண்டிப்பா கைவிட மாட்டார் என்கிற உறுதி இன்னும் இருக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். ஆழ்வார் என்றுமென்ன இகழ்வினன் காண்பினேன் அந்த உறுதி இருக்கணும் இல்லையா? அந்த உறுதி ரொம்ப முக்கியம். அந்த உறுதி நாமே சொல்றோம். பேரு தப்பாதென்று துணிந்திருக்கை சொல்றோம். உமுச்சு பண்ணி தெரிவிக்கிறார் பிள்ளைலோகச்சார். பேரு தப்பாதென்று துணிந்திருக்கை பேட்டுக்கு துவரிக்கின்றிருக்க இல்லையா? அந்த துணிந்திருக்க அந்த உறுதி. அப்ப ஆழ்வாரே நமக்கு பேட்டினை கொடுப்பார் என்கிற துணிவு. அதுதான் விவசாயம். அதைத்தான் இங்க தெரிவிக்கிற. இன்று தொட்டும் எழுமையும் என்கிறான் நின்று என்ற சப்தத்துக்கு விவசாயம். ஆக ஞானம் என்ன, பக்தி என்ன, விவசாயம் என்ன, இந்த மூணையும் தெரிவிக்கிறார் இல்லையா? அப்ப ஞான பக்தியை நம்பினேன் பிறன் நண்பொருள் தன்னையும் நம்பினேன் மடவாரியம் முன்னலாம் செம்பன்மாட திருக்குறுகூர் நம்பி கண்பனாய் அடியேன் சதித்தேன் என்றேன்னு ஞான பக்தியை சொன்னார். அந்த ஞான பக்தியோடு கூடவே நமக்கு உறுதி வேணுமோ, விவசாயம் உறுதி வேணுமோ. அந்த உறுதியை இங்க இன்று தொட்டும் எழுமையும் என்கிறான் நின்று தன்படை ஏற்றார் தெரிவித்தார். இப்ப அடுத்தது கீழ்ப்பாட்டில் கீழ்ப்பாட்டில் ஆழ்வார் திருவடிகள் உண்டா தமிழ் ஞான பக்திகளை சொன்னார் அப்படின்னு முக்கொடுத்தார். இப்ப இன்று தொட்டும் என் தோஷமே பச்சையாக கை கொண்டும் இன்று தொட்டும் எழுமையும் மேலுள்ள காலங்களிலும் இன்று தொட்டும் எழுமையும் இப்போதைக்கு அங்கீகாரம் யாதொருபடி இருக்கிறது. இதன் கீழாய்த்து மேலுள்ள காலமடைய அவர் என்னை விடாதபடி என்று தாத்பரியம். இவருடைய நியமம் இருக்கும்படி ஒரு தேச விசேஷத்தில் போனாலும் ஆழ்வார் கீழே ஒருங்குபவராய்த்து இவர் மாதுல குலத்துக்கு போன ஸ்ரீ பரதாழ்வான் பின் சென்ற ஸ்ரீ சத்ருக்குன ஆழ்வானை போலே
இவரும் நித்திய சத்துருக்கிறே திருக்குறுகூர் நம்பி கண்பனாய் ஆகையாலே பிரீத்தி புரஸ்கர தத்துவம் உண்டாயித்து. அப்படியே சொல்லிடுறேன் இந்த விஷயத்தை. என்னன்னா இப்ப இன்று தொற்றும் எரிமையம் என்றான். இன்னைக்குத்தான் ஆழ்வார்களில் என் தோஷம் எல்லாம் கள்ளப்பட்டது. இன்னைக்குதான் இன்று தொற்றும் எடுமையும் எம்பிரான். இன்னைக்குதான் ஆழ்வார்கல்ல என்னுடைய குற்றங்கள்லாம் பட்டுது. பட்டுட்டா சுவாமி அப்பனா நல்ல நாள் கிடையாது, கெட்ட நாள். சாமானியம் அப்படின்னு சொல்லுவோம், சுவாமி நான் பண்ண தப்பெல்லாம் அவர் பண்ண பட்டு விடுத்து, என்ன பண்ணுது எனக்கு தெரியல, இது பொறா காலம், கெட்ட காலம். அந்த கெட்ட காலம் பட்டு விடுத்துன்ற இல்லையா, சாமானியமா அப்படிதானே சொல்லுவோம். இப்ப இவர் என்ன சொன்னா, இந்த ஆனாலும் அதைத்தான் எனக்கு நல்ல நாள், அதைத்தான் நல்ல நாள். சாமானியம் என்ன சொல்லுவோம், சுவாமி நான் பண்ண தப்பெல்லாம் அவர் கண்ணில் பட்டு விடுத்து சுவாமி, என்ன பண்ணுது, போராத காலம், டைம் சரியில்லை, போராத காலம் சொல்லுவோம். அப்ப தோஷம் பட்டது கெட்ட நாள் சொல்லுவோம். அப்ப தோஷம் பட இல்ல இல்ல, அந்த தோஷம் படவே தான் அவர் கை கொண்டார். தோஷம் பதவே தான் கை கொண்டார். அப்பனா அது நல்ல நாள். அதனால்தான் இன்று தொட்டும் என் தோஷம் என்னைக்கு அவர் கண்ணில் பட்டதோ அந்த நாள் நன்னாள். என்னால் எம்பெருமான் தனக்கு அடியோம் என்று எழுத்துப்பட்ட அந்நாள் சென்னால் அன்னார் அந்நாள் பிறந்தால் பிடித்தேன் சலக்கான் தெரிவிக்கிறார் அப்படின்னு செய்யுங்க. அப்ப என் தோஷம் அவர் கண்ணில் பட்டுத்தணும், அந்த நாள் நன்னாள். அந்த கண்ணில் பட்டபடியாக அவர் கை கொண்டார். அதனால் இன்று தொட்டம் என்னை பொறுத்தவர்கள் நல்ல நாள் இன்று. மதுரை தெரிவிக்கிறார், என்னை பொறுத்தவரை நல்ல என்ன தோஷமே பச்சையாக கொண்டது இன்று தானே. அந்த என்ன இன்று தொட்டம் இனி எத்தனை காலங்கள், எத்தனை காலம், அத்தனை காலம் வரை, எத்தனை காலம்னா அத்தனை காலம் வரும் அப்படின்னு தெரிவிக்கிறார். அப்படின்னா அத்தனை காலமும் இனிமே அவர் என்னை கைவிட மாட்டார். இன்று தொட்டம் எழுமையம் என்கிறான் தெரிவிக்கிறார். இது சின்ன அரும்பதம் இருக்கு, ஆசியம் தெரிவிக்கிறாங்க. அரும்பதத்துல தெரிவிக்கிறாங்க, அதாவது யாதொரு படி இருக்கிறது என்று தொடங்கி இதுக்கு தாற்பயம் உண்மையாக கருதுவராதல் அன்னையாய் அத்தனா என்று தோஷமே பச்சையாக இப்போது அங்கீகரிக்கையாலே மேலுள்ள காலமும் தோஷமே பச்சையாக கொண்டு விடார் என்றபடி இதன் கீழன்றி இந்த காலம் போலே என்று எழுமையும் என்று மேலுள்ள காலம் என்னவலாமோ இங்கிருக்கும் நாள் ஆச்சாரியன் உத்தேசனுடைய பரமபத்திலே போனால் ஈஸ்வரனை உத்தேசன் என்று அருளி செய்கிறார். இவருடைய நியமனம் இருக்கவில்லை என்று இந்த வாக்கியத்தை விவரிக்கிறார். ஒரு தேச விஷயத்தில் என்று தொடங்கி ஸ்ரீ சத்ருகுணால்வான் பிரீத்தி புரஸ்கிருதா போனார், இவருக்கு பிரீத்தி உண்டாவென்று அருளி செய்கிறார். திருக்கூறும் நம்பி என்று தொடங்கி அசிவம். இப்ப இதுல என்னன்னா, இப்ப தோஷத்தை காரணமாக கொண்டுதான் இப்ப அங்கீகரித்தார். மதுரகவி அவர்களுக்கு தோஷம் இருக்கணும், அந்த தோஷத்தை கொண்டுதான் அங்கீகாரம் பண்ணார். சரி வாஸ்தவம் தெரிய அங்கீகரித்தார். நாளை தோஷம் திரும்பி வந்துடுமே அப்படின்னு தானே சொன்னான் என்கிறாள்வா. தோஷம் இருந்தாதானே இவர் அங்கீகாரம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அப்ப இன்று என்பதற்கு அர்த்தம் நல்லா வாங்கிக்கணும். இன்றுன்னா என்ன அர்த்தம்னா, தோஷத்தை பச்சையாக கொண்டு, தோஷத்தை பச்சையாக கொண்ட இன்று தொட்டும். அப்ப தோஷத்தை ஆனா அந்த தோஷங்கள் என்று வரையுமோ அன்று வரையில் எம்பிரான். அப்பனா என்ன அர்த்தம்னா, தோஷம் எப்பவுமே இருக்குன்னு அர்த்தம். தோஷம் இருக்கவே தானே ஆழ்வார் அங்கீகாரம் பண்ணார். தோஷம்னா பாவம், அவர் அங்கீகாரம் பண்ணார். அப்ப அந்த தோஷத்தையே பச்சையாக கொண்டுதானே இன்று தொட்டும். அப்ப அந்த தோஷங்கள் என்றும் என்றும் உறைவோன்னா அன்று வரையில் எம்பிரான். என்னைக்கு இருக்க போறது அன்று வரையில் எம்பிரான். அப்படின்னா எம்பிரான் எனக்கு உபகாரம் பண்ணிட்டே இருப்பாரு. இந்த தோஷம் இருக்க இருக்க என்னை பச்சையாக, தோஷத்தையே பச்சையாக கொண்டு என்னை அங்கீகாரம் பண்ணி கொண்டே இருப்பார். இன்று தொட்டம் எம்பிரான். அதுக்கப்புறம் நின்று தன்புகள் ஏத்தருமான். இவன் இங்கிருந்து சிவைகுண்டமானம் அங்க போய் தேடுவாராம். ஆச்சரியமான அர்த்தம், கொஞ்சம் நிதானமா சொல்றேன். இங்க நம்ம ஆச்சாரனை கைங்கரம் பண்ணிடுறோம், யாரோ இருக்கான்னு வச்சுக்கோங்க. இங்க ஆச்சாரனை கைங்கரம், சுவாமி நான் சர்மாபரண நெட்டையில தான் இருக்கேன், அதனால காலட்சேபம் நிறைய கேட்டுக்கேன். 15-20 வருஷம் காலட்சேபம் பெரிய பெரிய சுவாமிகிட்ட தான் கேட்டேன். அவெல்லாம் ஆச்சார அபிமானமே உத்தாரம் சொல்லியிருக்கா. ஆச்சாரனை தான் கைங்கரியம் ஆச்சாரம் நிறைய பேர் கைங்கரியம் பண்ணிட்டேன். கைங்கரியம் பண்ண உடனே சரி சுவாமி நம்ம அங்க போறோம், ஸ்ரீவைகுண்டம் போறோம், கிளம்பி போயாச்சு. போன உடனே என்ன ஆகும், அங்க போன பெருமாளுக்கு தான் கைங்கரியம். என்ன சுவாமி ஆச்சாரம் இருக்க மாட்டாருன்னா, இருந்தா கூட பெருமாள் பிரதானம் வந்து நிற்பார், அவள் தான் கைங்கரியம் வந்து பண்ணும். இப்ப அதே போல மதுரகவியார் இங்கிருந்து போனாரணும், போன உடனே அங்க போய் பெருமாளை போய் சேவிப்பாரானா மாட்டாராம். ஸ்ரீவைகுண்டநாதனை சேவிக்க மாட்டாராம், சேவிக்க மாட்டாராம். அப்படி சுத்தி சுத்தி பாப்பாராம், எந்த மூலையில நம்மாழ்வார் எழுதிருக்கார் போய் நம்மளும் போய் பார்க்கணும்.
எந்த முறையில நம்ம வேண்டியிருக்கார் அப்படின்னு தேடி பிடிச்சு அவருடைய திருவடிகளை தான் ஒதுங்குவார். அங்க தேடி பிடிச்சு அவருடைய திருவடிகள் தான் ஒதுன்னு இருக்காராம். ஏன்னா இது போல பரதான் வாழ்வான் தன் விஜாதித்யன்னு மாமா, அந்த மாமா வீட்டுக்கு போறச்சு தொடர்ந்து சத்ருகுணனும் போனானும். அதுதான் அந்த அரும்பத்துல எடுத்திருக்காரு. சத்ருகுணன் கூடவே போனாரணும். ஏன் கைங்கரியத்துக்காக கச்சதா மாதோலகுலம் பரதேன ததா அனகா நீதகா பிரீத்தி புரஸ்கரகா தெரிவிக்கிறார் இல்லையா? அப்படி கட்சி கூடவே போனானும். அதே போல நம்மாழ்வார் ஸ்ரீவைகுண்டம் பண்ண அவரை தொடர்ந்து ஸ்ரீவைகுண்டு போய் நம்மாழ்வார் திருவடியிலே ஒதுங்குவாராம். அப்ப நின்று தன்புகள் ஏத்த அருளி நான் அற்றத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்பனா அங்க போய் பெருமாளத்துல போக மாட்டாராம். சரி சுவாமி, இது எதுக்கு இங்க சொல்றாருன்னா, இன்று தொற்றும் எருமையம் எம்பிரான் இன்று தன்புகள் ஏத்த அருளினான் சப்தம் இருக்கணும். இன்னைக்கு பாபங்கள்லாம் தொலைந்து ஏற்றுக்கொண்டார், நாளைக்கு ஏற்பார் இந்த லோகத்தில் இருந்து. ஏன்னா இன்னைக்கு பாபம்லாம் எழுதுண்டார் சுவாமி. எது வரைக்கும்? இந்த லோகத்துல நம்மாழ்வார் இருக்கிற பரியந்தம் இந்த லோகத்தை இவருடைய தோஷங்களை ஏற்றுக்கொண்டு இவருடைய கைங்கரியத்தை ஏத்துக்கிறார் நம்மாழ்வார். சரி, இந்த லோகத்துல இருக்கிற கால வரியத்தை பண்றார். சிவைக்குள்ள போயாச்சுன்னா அங்க பண்ணுவாரா? போகும் வரையா? என்னதான் இத்தனை நாள் மனசுல அர்த்தம் பட்டது. இப்ப இன்று தொட்டம் என்பதுக்கு அதான் சொல்ல பாருங்க. இன்று தொட்டம் இங்க இருக்கிறதுக்கும் பண்றார் சுவாமி. அங்க போன உடனே பண்ணுவாரன்னா நீங்க வைகுண்டம் போகும் வரையில் ஏற்பார் வாஸ்தவம் தான். அப்ப இத்தனை நாள் இந்த அர்த்தம் நன்னா பட்டது பாருங்க. இதுக்கு மேல என்ன சொல்லுவாருன்னா, இப்ப இன்னொரு அர்த்தம் சொல்றாரு, மற்றொரு அர்த்தம் தெரிவிக்கிறார். வைகுண்டம் போன பிறகு என்ன ஆகும்னா, காலம் இருக்கிற வரைக்கும் பண்ணுவாருன்னு சொல்லியிருக்கோம். சரி, இங்க காலம் இருக்கு. ஸ்ரீவைகுண்டல கால தத்துவமே இல்லையே, அப்படி இருக்கச்சே அங்க போனதுக்கு அப்புறம் ஒருவேளை மாற்றி பாரோ, நான் இங்க நம்மாழ்வார் கைங்கரியம் பண்ணினேன், அங்க ஸ்ரீவைகுண்டம் வந்த பிறகு பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றேன், பொழிந்த நின்று பிரானுக்கு கைங்கரியம் பண்ண அப்படின்னு மாத்தி பாருன்னா கிடையாது. இன்று தொட்டும் எடுமயம் என்கிற சப்தத்துக்கு மேலுள்ள காலம் பரியந்தம், மேலுள்ள காலம். ஏன்னா இந்த ஆத்மா யாவதாத்ம பாவி, இந்த ஆத்மா அழியக்கூடியது கிடையாது. அப்ப நிச்சயமான ஆத்மா. அப்ப அந்த லோகத்துக்கு போனாலும், இந்த லோகத்தை விட்டு ஸ்ரீவைகுண்டம் போனாலும் அங்க போனாலும், அங்க போனது நின்று தன் புகழ் ஏத்த அருளினான். அங்கேயும் நம்மாழ்வாருடைய புகழைத்தான் ஏத்த அருளினான். அப்படின்னா பாருங்க, இங்க இருந்த நம்மாழ்வார் கைங்கரியம் பண்றாரு வாஸ்துவம் புரியறது. இப்ப யாரோ ஒரு சுவாமி பண்ணிட்டு இருக்காரு, ஒரு சிஷ்யர் ஆச்சாரிங்க இருந்து கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க போனோம்னு அவர் என்ன பண்ணணும்? நேர பெருமாள் தான் கைங்கரியம். இப்ப அதே போல மதுரகவி ஆழ்வார், சுவாமி இங்க இருக்கிற வரைக்கும் நீ நன்னா கைங்கரியம் பண்ணும், நான் ஒன்னும் சொல்லல. அங்க போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்? நீ மாறிதானே ஆகணும்னா இல்லைன்ட்டாரு. நீர் என்ன நினைக்கிறீரு? எங்க ஆச்சாரியன் நம்மாழ்வார் எனக்கு அனுகிரகித்த விதை எப்படி தெரியுமா? நின்று தன் புகழ் ஏத்த அப்படின்னா இந்த சப்தம் முக்கியம். என்ன நின்றுனா, ஸ்ரீவைகுண்டம் போன பிறகு நின்று அவர் புகழை பாடுவதற்கு, தன் புகழ் என்று சொல்லக்கூடிய நம்மாழ்வார் புகழை பாடுவதற்கு அத்தனை அனுகிரகம் பண்ணியிருக்காரு. நான் என்ன வைகுண்டம் பாக்குறது? பார்க்கவே வேண்டாம், தேவையில்லையா? தான் ஏத்த அப்படின்னான். அப்பன்னா என்ன அர்த்தம்? அங்க போனதுக்கும் பெருமாள் செய்ய மாட்டார். திருதந்தாயிலம் தேவபிரானுடைய கரியகோல திருவிருக்கான் பண்ணான்னு அங்க போனாலும் உண்டு போட்டிருக்கு. என்ன சுவாமி அங்க என்ன? அப்பனா அங்க சத்ருகுண ஆழ்வாருக்கு என்ன பேரு? சத்ருகுண ஜெயித்தவன். என்ன சத்ரு? பரத கைங்கரித்து சத்ருவா ராமனுடைய தீமைன்னு இருக்கு. அப்ப ராம சப்தமே அவனுக்கு சத்ரு. அப்ப அந்த ராமனை ஜெயித்தவன் சத்ருகுணன். அதே போல இவர் சத்ருகுணன். என்ன சத்ருவன்னா நித்தியமான சத்ருவை ஜெயித்தவர். என்ன நித்தியமான சத்ருனா? பகவத் அனுபவம், பகவத் ஸ்தோத்திரம் ஆகிய சத்ருவை ஜெயித்து பாகவத அனுபவம், ஆச்சார அனுபவம் அந்த நிலைக்கு வந்துட்டார். அப்ப இவருக்கும் பேர் சத்ருகுண ஆழ்வார்னு கொடுக்கலாம். என்ன சுவாமி சத்ரு? பகவத் அனுபவம் வேண்டாம், அதே போல பகவத் ஸ்தோத்திரம் வேண்டாம்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி எங்க வந்தாரு? ஆச்சாரிட்டு வந்துட்டாரு நம்மாழ்வார்ட்ட. அப்ப பாகவத அனுபவமே, ஆச்சார அனுபவமே, ஆச்சாரிய ஸ்தோத்திரமே பிரதானம் வந்துட்டாரியா. அப்ப பகவத அனுபவம், பகவத் ஸ்தோத்திரம்ங்கிற சத்ருவை ஜெயித்தபடியாலே அதைத்தான் நின்று தன் புகழ் ஏற்ற அருளினான் தெரிவிக்கிறார். நின்று தன் புகழ், நின்று சப்தம் ரொம்ப முக்கியம்.
நிக்க வச்சார் சுவாமி. என்ன சுவாமி நிக்க வச்சாரு? நிக்க வச்சது இந்த லோகத்துல மட்டும் இல்ல, இந்த லோகத்துல நம்மாழ்வார் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன். வாஸ்தவம் தான், பெருமாளை பார்க்கல. திருதந்தாகலம் தேவ பிரமணை அங்க பொழிஞ்ச நின்ற பிரானோ ஆதி பிரானது ஆனா மூடிட்டு வந்துடுறேன். வந்து நேரம் நம்மாழ்வார் திருப்பி கைங்கரியம் இருக்கேன். இங்க இருக்கச்சு அங்க போனதுக்கு அப்புறம் ஓ ஆழ்வார் அனுகிரகம் தெரியாத எப்படிப்பட்ட அனுகிரகம்? தன் புகழ் ஏத்த அருளினான். எப்படி தன் புகழ்? நின்று. எப்படி நின்று? சீவைக்குட்டு போய் நின்று. ஓ எங்கேயும் பார்க்க வேண்டாம், அதே ஆழ்வார் அந்த முறையில இருக்கார், அவருக்கு தான் கைங்கணும் அப்படின்னா அதைத்தான் இங்க நின்று தன் புகழ் ஏத்த அருளினா. அப்பனா இவர் எப்படி சத்ருக்னகா நிச்ச சத்ருக்னகான்னு சத்ருக்ன ஆழ்வார் சொல்றாரோ அதே போல மதுரகவி ஆழ்வாரும் நித்தியம் சத்ருவை ஜெயித்தவர். இவருக்கு யார் சுவாமி சத்ரு? எதிரி பகவான். என்ன சுவாமி? அவரை ஸ்தோத்திரம் பண்ணப்படாது, அவரை சேமிக்கப்படாது, அந்த அனுபவம் கூடாது. அந்த சத்ருவை ஜெயித்தவர், அதனால இவருக்கு சத்ருவை ஜெயித்தம் சொல்லலாம்னு இருக்கிறார். இத ஸ்ரீவச்சன பூஷணத்துல ஆச்சரியமா கடைசியில தெரிவிக்கிறார் லோகாச்சாரி. முதல்ல பிரதமம் பல்லவிதம், பின்னாடி புஷ்பிதம் தெரிவிக்கிறார், பின்னாடி இறுதியில பலபரியந்தமாக்கும். பிரதமம் பல்லவிதம் புஷ்பிதம், இறுதியில் பலபரியந்தமாக்கு. நம்ம 2 வருஷத்துக்கு வாசிப்போம். பலபரியந்தம் பல்லவம் புஷ்பிதம் பலம், இந்த 3 நிலை. அதாவது பல்லவம் புஷ்பிதம் பலம் அப்படின்னு இல்லையா? பல்லவம்னா மொட்டு விடுத, ஒரு புஷ்பம் மொட்டு விடுதணும், மொட்டு விடக்கூடிய தன்மை புஷ்பத்துக்கு பல்லவன் பேரு. புஷ்பிதம் பூ பூக்கிறது, அந்த பூ பூக்கிற தன்மை தான் புஷ்பிதம். அதுக்கப்புறம் பல்லவம் புஷ்பிதம், அதுக்கப்புறம் பலம் பலபித்தம் பழமானது. அப்ப பழமானது பழமாயிடுத்து, அந்த பழமாயிடுத்து. அப்ப முதல்ல மொட்டு விடுவது, காய்ப்பது, பூ பூப்பது, பூத்த பிறகு பழுப்பது அப்படின்னு இந்த 3யும் பகவத் விஷயத்திலே உபாயமாக நினைத்து பெருமாளுடைய திருவடியில் உபாயமாக பட்டுன்னு அவர் திருவடிகளை கைங்கரியம் பண்ணி கொண்டிருந்தோம். அப்ப எப்பனா என்ன அர்த்தம்? அப்ப உபாயமும் சாதனமும் முதல் நிலை எது? பகவத் திருவடி. முதல் நிலையில் இருக்கக்கூடிய பகவத் திருவடி. அப்ப முதல் நிலையிலே ஈஸ்வரன் திருவடிகளே உபாயம், ஈஸ்வரன் திருவடிகளே சாத்தியம். சாத்தியம் சாதனம், சாதனம்னா உபாயம், சாத்தியம்னா உபேயம். அப்ப ஈஸ்வரன் திருவடியிலே உபாயம், ஈஸ்வரன் திருவடியிலே சாத்தியம். அப்ப ஈஸ்வரன் திருவடியிலே கைங்கரியம் சாத்தியம். இது முதல் நிலை. முதல் நிலை. இந்த பல்லவ நிலையை தாண்டி புஷ்ப நிலைக்கு வரணும். இந்த 3 எடுத்துக்கணும். பல்லவ, அதாவது பல்லவித்தம் புஷ்பித்தம், அதுக்கப்புறம் பலபரியந்தம் சொல்கிறாரியா? பல்லவம் புஷ்பித்தம் பலம். அப்ப முதல் பல்லவ நிலம் இது ஈஸ்வரன் பகவான் திருவடிகளே கைங்கரியம், அதுவே சாத்தியம் முதல் நிலை. 2வது நிலை பல்லவ நிலையை தாண்டி புஷ்ப நிலை. அந்த புஷ்ப நிலைன்னா பாகவதர்கள் திருவடியே உபாயம், பாகவதர்கள் திருவடியிலே கைங்கரியம், அந்த கைங்கரியமே புருஷார்த்தம். இது 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 பல்லவ நிலையை தாண்டி இருக்கக்கூடிய புஷ்ப நிலை. அப்ப பல்லவ நிலை என்பது முதல் நிலை. அந்த முதல் நிலை என்பது பகவான் திருவடியில் கைங்கரியம், பகவானின் உபாய உபேயம் என்று சொல்லக்கூடிய அவனே புருஷார்த்தம் இருக்கிறது. இது பல்லவ நிலை. புஷ்ப நிலை பாகவதால் வந்திருக்கும். அந்த பாகவத நிலை தான் திருவடி தான் உபாயம். அந்த பாகவத திருவடிக்கு கைங்கரியமே புருஷார்த்தம். இது 2வது நிலை. 3வது நிலை இது பழுத்த நிலை, பலம் பலபரியந்தம். அந்த பழுத்த நிலையின ஆச்சாரியன் திருவடியை உபாயம், ஆச்சாரியன் திருவடிகளே கைங்கரியம், இதுவே புருஷார்த்தம் அப்படின்னு தெரிவிக்கிறாரியா? ஆக 3 நிலை, பல்லவம் புஷ்பம் பலம். பல்லவ நிலை பகவத் கைங்கரியம், பகவானை உபாய உபேயம் என்பது. அடுத்து புஷ்ப நிலை பாகவதால் உபாய உபேயம் என்பது. அடுத்து பலநிலை, அதாவது பலபரியந்தமாக்கக்கூடிய தன்மை, ஆச்சாரியனை உபாய உபயம் என்று சொல்லக்கூடிய இந்த 3 நிலை இல்லையா? இந்த 3 நிலையில தான் ஸ்ரீவச்சன பூஷன் கடைசியில சொல்லப்பட்டிருக்கு. ஆக இங்கே அதே மாதிரி சாதிக்கிறார் பாருங்க. சத்ருக்னகா நித்திய சத்ருக்னகா நீதகா பிரீத்தி புரஸ்கிருதகா. ஆச்சரிய இந்த ஸ்லோகம், இந்த ஸ்லோகத்தை தான் இங்க எடுத்திருக்காரு. சத்ருக்னகா நித்திய சத்ருகா நீதகா பிரீத்தி புரஸ்கிருதகான்ற யட்சதா மாதுலகலம் பரதேன ததா அனகா சத்ருக்னகா நித்திய சத்ருகா நீதகா பிரீத்தி புரஸ்கிருதகான்னு இந்த 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 ஸ்லோகத்தை ஒவ்வொரு வியாக்கியாதாவும் எந்தெந்த ஆச்சாரியர் இதுக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்காரோ 4-5 வியாக்கியானங்கள் இதுக்கு உண்டு. 5 வியாக்கியாத்த ஆச்சார புருஷாலும்
இந்த ஸ்லோகத்தை எடுத்து ஆச்சரியமான வியாக்கியானம் அனுகிரகிச்சா இந்த விஷயத்துல நம்ம அவதாரிகள் ரொம்ப நல்லா பார்த்துருக்கோம். சரி, இப்ப அது மட்டும் இல்ல, இந்த பண்ணிருக்காங்க. இப்ப இந்த விஷயத்த அதீத பிரீத்தியோடு அன்போடு சத்ருகன் பரதனோடு பின் சென்றான். அதாவது சத்ருகுணகா நித்திய சத்ருகுணகா நீதகா பிரீத்தி புரஸ்கிருதகா, அதீத பிரீத்தியோடு அன்போடு நீதகா பிரீத்தி புரஸ்கரா கிருத்தகா, நீதகா பிரீத்தி புரஸ்கிருதகான்னு இருக்கு இல்லையா? அப்ப அதீத பிரீத்தியோடு அன்போடு சத்ருகன் பரதனோடு பின் சென்றான் அப்படின்னு இருக்கணும். மறுபடியும் இந்த ஸ்லோகத்தை சொல்றேன். கச்சதா மாதுலகுலம் பரதேன ததா அனகா சத்ருக்னகா நித்திய சத்ருக்னகா நீதகா பிரீத்தி புரஸ்கிருதகா இல்லையா? பிரீத்தி உந்தப்பட்டு பின்னால் போனான், பிரீத்தி உந்தப்பட்டு பின்னால் போனான். சரி சரி. இப்ப இவர் சத்ருக்கன் பரதன் பின்னாடி போனா போலே, சத்ருக்கன் எப்படி பரதன் பின்னாடி போறார் அதே போல நம்மாழ்வார் வைகுண்டம் போனா மதுரவைகள் பின்னாடி போவார்னு சொல்லிட்டார். தான் சொல்றேன். இப்ப இதானே பார்த்திருக்கோம். அங்க போனோம்னு எந்த முறையில் நம்மாழ்வார் இருக்கோ அவருக்கு தான் கைங்கரியம் இப்ப பார்த்திருக்கோம். இப்ப எப்படி பரதாழ்வான் போறதே பின்னாடியே சத்ருகன் ஆழ்வான் பிரீத்தியோடு பிரீத்தி உண்ட பிரீத்தியோடு போவானோ அதே போல இங்க நம்மாழ்வார் ஸ்ரீவைகுண்டம் பாடலும் மதுரகவி ஆழ்வார் பின்னாடி போவான்னு சொல்லியாச்சு. சரி சுவாமி, இப்ப இந்த சப்தத்துல பிரீத்தி வேணாமா? இந்த சப்தத்துல பிரீத்தி வேணாமா? மறுபடியும் நம்ம இன்று தொட்டும் எழுமையும் எப்பிரான் நின்று தன் புகழ் ஏத்த அருளினான் குன்றமாட திருக்குறுகூன் நம்பி என்றும் என்னை இகழ்விலன் காண்பினேன் இருக்கு. இப்ப நீதகா பிரீத்தி புரஸ்குரதகான்னு பரதாழ்வான் போர்ச்சே பின்னாடி சத்ருகன் ஆழ்வான் பிரீத்தியோடு போனான்னு அந்த ஸ்லோகம் இருக்கு, சப்தம் இருக்கு. அதே போல இங்க இருக்கு அது மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வார் பின்னாடி போகணுமோனோ? அப்ப நம்மாழ்வார் பின்னாடி போச்சே இப்ப இவருக்கு பிரீத்தி இருக்கணுமோனோ? அந்த பிரீத்தி இருந்துதான்னா, அந்த பிரீத்தி இருக்கான்னா திருக்குறுகூன் நம்பி கண்பனாய் அடியேன் சதிர்த்தேன் இல்லையா? திருக்குறுகூன் நம்பி கண்பனாய் அடியேன் சதிர்த்தேன் நம்பினேன் பிறன் நண்பொருள் தன்னை முந்தின மாட்டேன். நம்பினேன் பிறன் நண்பொருள் தன்னையும் நம்பினேன் மடவாரையும் முன்னலாம் செம்பன் மாட திருக்குறுகூன் நம்பி கண்பனாய். அன்பனாய் இருக்கு இல்லையா? அன்பனாய்னு அங்க பிரீத்தி தானே, அந்த பிரீஸ் புரஸ்குரதா. அங்கு ராமாயண ஸ்லோகம் பிரீத்தி புரஸ்குரதா. இங்க திராவிட வேதமாக இருக்கக்கூடிய கணிச்சிருத்த பல அந்த பிரீத்தி புரஸ்குரதா சப்தம் அன்பனாய். ரெண்டும் ஒரே அபிப்பிராயம். இங்க அன்பனாய் சொன்னதும் அங்கு பிரீத்தி புரஸ்கிருதகான்னு சொன்னதும் ஒரே அபிப்பிராயம். அங்க பிரீத்தியால உந்தப்பட்டு கண்டான், இங்க அன்பாலே உண்பத்து ரெண்டு ஒண்ணு தானே. அப்ப ஒரே அபிப்பிராயம். ஆக அது வடமொழி, இது தென்மொழி. அது என்னது வேதாந்தம் அப்படி வச்சுக்கலாம். அதுவும் தவறு, தென்மொழி இல்லையா? ஆக அடியேன் பெற்ற நன்மையே, அடியேன் பெற்ற நன்மை என்ன பாருங்க, என்ன தெரியுங்க? அடியேன் பெற்ற நன்மையே அடியேன் சதிர்த்தனே அடியேன் வைகுண்டத்துக்கோ போனதோ அப்ப அன்பு தூண்ட அல்ல. என்ன பாருங்க, அடியேன் பெற்ற நன்மையோ அடியேன் சதுர்த்ததோ அடியேன் ஸ்ரீவைகுண்டம் போனதோ அன்பு தூண்ட அல்ல. அப்ப நம்மாழ்வார் திருவிழா அன்பு பூண்டவர் மதுரகவிகள். அந்த அன்பினால் பெருமாள் திருவடிக்கு மாறாமல் ஆழ்வார் திருவடிகள் இருக்கிறார் இல்லையா? இதைத்தான் இங்க தெரிகிறார். என்னது? நின்று தன் புகழ் ஏத்தருளினான். அப்ப இன்று தொட்டும் எழுமையும் வெம்பிரான் நின்று தன் புகழ் ஏத்தருளினான். சரி சுவாமி, இப்ப இவர் போனது பெற்ற நன்மையாலேயோ சதுர்த்ததாலேயோ அடியன் வைகுண்டத்துக்கு போனது இதெல்லாம் போனதோ அதெல்லாம் கிடையாது. அன்பு தூண்டல். அப்பன்னா என்னதுன்னா மதுரகவி அன்பு பூண்டவர் மதுரகவிகள், நம்மாழ்வார் திருவடிகள் அன்பு பூண்டவர். ஐயன்னா நம்ம என்ன நினைப்போம்னா பகவான்கிட்ட அன்பு பூண்டு போயிருக்கார் போட்டு. இல்ல, நம்மாழ்வார்ட்ட அன்பு. அதுதான் சொல்ற தெரிவிக்கிற திருக்குறுகூன் நம்பிக்கு அன்பனாய். ஒளிந்திருந்த பிராணுக்கல்ல ஆதி பிராணுக்கல்ல திருக்குறுகூன் நம்பி கண்பனாய் அடியேன் சதித்தேன் முன்கிற மாட்டேன். சரி, இப்ப அதனால இன்று தொட்டும் எழுமையும் எம்பிரான் என்று தன்புகள் ஏன் தருளினான் அப்படின்னு தெரிவிக்கிற. ஏழ்மையும் எம்பிரான் இன்னொரு அர்த்தம் எடுக்கல. என்னன்னா
ஒரு சுவாமிகிட்ட ஏதோ ஒரு சொத்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு சொத்து இருக்கு, புரியறதுக்காக இருக்குங்க. இது இப்படி வச்சுப்போம். ஏதோ 2ஆம் பட்சமா ஒரு வண்டி வாங்கினார். மோட்டார் சைக்கிள் ஒன்று வாங்கியிருக்காரு. மோட்டார் சைக்கிள் ஒன்று வாங்கியிருக்காரு. 2ஆம் என்னைக்குமே செகண்ட் ஹேண்டுன்னு சுமாரா தான் இருக்கும். ஏதோ ஒரு ரிப்பேர் வந்துட்டே இருக்கும். பக்கத்து வீட்டுக்காரர் புது வண்டி ஒன்று வாங்கியிருக்காரு. புது வண்டி வாங்கிட்டு அவர் கொண்டு வந்து வச்சுட்டு இவரும் வண்டி வச்சுட்டு அவரும் வண்டி வச்சுட்டு இருக்காரு. இவர் வண்டி என்ன இருந்தாலும் தாழ்ச்சி தான், அந்த வண்டி என்ன ஒசைச்சி தான். ஏன்னா புதுசாச்சு, நல்லா இருக்கும். இருந்தாலும் இவர் வண்டி ஏதோ தாழ்ச்சி சொல்றச்சே, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க, ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதிரிலாம் வண்டி எல்லாம் அந்த காலத்துல பண்ணது. அந்த காலம் மாதிரி இப்ப வர்ற வண்டி எல்லாம் இருக்கா? ஏன் இந்த மாதிரி பேசுறான்? தன் சொத்தை விட்டு கொடுப்பாரு, நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். தன் சொத்தை அவ விட்டு கொடுக்கவே மாட்டான் இல்லையா? அப்ப அவர் சொத்து உயர்த்தி உயர்த்தின்னு சொல்றான் இல்லையா? அதே போல அடியேன் ஆழ்வாருடைய சொத்து. அப்ப என்னிடத்தில் குற்றம் பார்ப்பாரா? தன்னுடைய சொத்தா இருக்கக்கூடிய குற்றம் பார்க்க மாட்டார் என்பதுதான். அப்ப அதனால்தான் மதுரகவிகள் நம்மாழ்வாரை எம்பிரான் என்று பாடினாரோ என்றால், இவர் பாசுரம் எல்லாமே என்ன பாருங்க. இப்ப எதுக்காக இந்த சொல்லிட்டு இருக்காருன்னா, குற்றம் பார்க்க மாட்டேன்னா என் சொத்து. யாரு? நம்மாழ்வார் நினைக்கிறாரு மதுரகவிகள் என் சொத்து. அப்ப என் சொத்துன்னு வந்துச்சுன்னா ஒண்ணு வேண்டாம். நானே நிறைய ஆச்சாரம் திருமாலி போயாச்சுன்னா, அந்த திருமாலி சில சிஷ்யெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருப்பான். இப்ப யாரோ ஒருத்தர் போயிட்டு, என்ன சுவாமி உங்க சிஷ்யா எப்படி இருக்கா, அந்த மாதிரி தப்பா பண்ணு, அந்த மாதிரிலாம் பேசாது. ரொம்ப நல்லா பையன், நல்லா பையன், நல்லா பண்ணணும். என்னமோ உனக்கு போகாத காலம். விட்டு கொடுக்காம ஒரு ஆச்சாரியர் பேசுவா. ஆச்சாரம் உண்டா தன்மையே அதுதான். அவ வார்த்தை இருந்து ஒரு தகாத வார்த்தையோ, இவன் என்ன இப்படி பண்ணிட்டானேன்னு நினைவாது இருப்பானா? இருக்கவே இருக்காது. நடிச்சிட்டானா அதுக்கப்புறம் எங்க மோட்சத்துக்கு போறதுக்கு? பகவான் கொடுக்க மாட்டார். தன்குருவின் தாளினைகள் தன்மென் அன்பன் இல்லாதார் அன்பு தன்பார் செய்தாலும் அம்புவைகள் மனவாழ்வன் தெரிவிக்கிறார். அன்பே இல்லைன்னு வச்சுக்கோ. இவர் எங்க போய் விண்ணாடு இன்பமிகு விண்ணாடு தான் அழிக்க வேண்டி இரான். அந்த பகவான் இவனுக்கு கொடுக்கணும்னு விருப்பமே வராதான். இவனுக்கு மோட்சம் கொடுக்கணுமே அப்படின்னு விருப்பமே வேண்டி இரான்ட்டாரு. அதனால எந்த விதத்துமே தன் சொத்தாக இருக்கக்கூடிய சிஷ்யால அவர் எப்படி வேணா இருக்க, மோசமாவே இருக்கட்டுமே. மோசம்னு ஆச்சாரியன் தன்னுடைய திருவாக்களை சொல்லுவாருன்னு சொல்லவே மாட்டார். அவரே சாமானியப்பட்டவரை சொல்ல மாட்டாரு, நம்மாழ்வார் சொல்ல மாட்டாருனோ. அப்படி இருக்காச்சே இந்த சொத்து உயர்த்தி சொல்லுகிற. அதனால எடுத்து குற்றம் பார்ப்பாரா? மதுரகவியா மோசம் பார்க்க மாட்டார். அப்ப தன்னுடைய சொத்தாக இந்த இருக்கக்கூடிய குற்றம் பார்க்கப்படாது என்பது சரி. இப்ப மதுரகவி என்ன தெரிவிக்கிறேன்னா, எம்பிரான் என்று பாடினார்ல, இந்த பாசுரம் எல்லாம் எப்படி பாடியிருக்காருன்னா பாருங்க. இவர் என்னன்னு அடுத்த வியாக்கியம் வாசி. எம்பிரான் எனக்கு சுவாமியானவன் சொத்தை குற்றம் கண்டு இகழுமோ எம்பிரானை எந்த தந்தைக்கும் தம்பிரான் என்று ஆழ்வார் பகவதி விஷயத்தை சொல்ல கேட்டு போந்த வாசனையாலே தாமும் எம்பிரான் என்கிறார். இப்ப இன்று தொட்டும் எழுமையும் எம்பிரான்னு மதுரகவியா தெரிவித்தார் இல்லையா? இந்த எம்பிரான் சப்தம் எதுக்கு அடினா, நம்மாழ்வார் பாசம் தான் அடி. நம்மாழ்வார் பாசம் தான் அடி. என்னன்னா இவர் என்ன சொல்றாருன்னா, எம்பிரான் பாடுறதுக்கு என்ன காரணம்னா, ஆழ்வார் எப்படி பாடியிருக்காரோ அப்படிதான் பாடியிருக்காரு. இத நம்ம கீழே தம்பிரான் படின்னு ஒரு வியாக்கியானத்தை பார்த்துக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 25 இடங்கள் பார்த்துக்கோம். 6 மாசம் வெளியே இருக்கும். 6 மாசம் வெளியே இருக்கும். 25 இடங்கள் பார்த்துக்கோம். எப்படி நம்மாழ்வார் எப்படி பாடினாரோ அதே போல மதுரகவி ஆழ்வாரும் அதே சப்தத்தை இட்டிருக்காரு. அங்கங்க 25 இடங்கள் இப்ப பார்த்துக்கோம். எதுக்கு மாறாம நம்மாழ்வார் பாடி எப்படி பண்ணிட்டு எப்ப நம்மாழ்வார் இப்ப எம்பிரான் சொன்னதுக்கு இந்த மாதிரி எம்பிரான் நம்மாழ்வார் சொல்லியிருக்கானா? இருக்காரு. எம்பிரானை எந்த தந்தைக்கும் தம்பிரானை தந்தாமரை கண்ணனை கொம்புராவு நுண்ணேரிடை மடாவானை எம்பிரானை தொழார் மனநெஞ்சமேனி முதல் 10 10ஆம் திருவை 3வது பாசனம். பெருமானை எம்பிரான் என்று பாடினார். இப்ப நம்மாழ்வாரை எம்பிரான் என்று இவர் பாடினார். எம்பிரானை எந்த தந்தைக்கும் தம்பிரானை தன் தாமரை கண்ணனை இருக்கார். இப்படி பெருமாளை எம்பிரான்னு நம்மாழ்வார் பாடினார். அந்த நம்மாழ்வாரை எம்பிரான்னு யார் பண்றார்? மதுரகவி ஆழ்வார் பாடுறார். இன்று தொட்டும் எழுமையும் எம்பிரான் நின்று தன்பகல் ஏத்தவழினான் குன்றமான திருக்குறுபூர் நம்பி என்றும் என்னை இகழ்விலன் காமினேன். இதில் என்னை இகழ்விலன் என்று இந்த 3 இடத்தில் தன்னை தானே பிரஸ்தாபம் இருக்கு. என்னை இந்த இடத்துல இந்த என்னை இகழ்வன் என்று இந்த 3 இடத்துல
தன்னைன்னு பிரஸ்தாபம் இருக்கு. அதனால தன்னை பத்தி சொல்லிக்கிறார். 3 இடத்துல எங்க சொல்லிக்கிறார்? நம்பினேன் பிறர் நண்பொருள் தன்னையும் நம்பினேன் மடவாரியம் முன்னலாம் செம்பன் மாட திருக்குறுகூர் நம்பி கண்பனாய் அடியே சதித்தேன் என்று அப்படின்னு சொல்லிக்கிறார். இந்த மாதிரி அப்ப கீழே இது மாதிரி சொல்லியிருக்கார். அப்ப இங்கே இது மாதிரி சொல்றார். இன்று தொட்டும் எளிமையும் எம்பிரான் இன்று தன்புகள் ஏத்தருளினான் குண்டமாட திருக்குறுகூர் நம்பி என்றும் என்னை இகவிடன் காண்பிச்சிருக்கிறார். இந்த இடத்துல எம்பிரான் சப்தம் இருக்க செய்து எனக்கு என்று தனியா சொல்லணுமா சந்தேகம். இப்ப ஏன்னா என்று சத்தம் போட்டிருக்காரு இல்லையா, இந்த இடத்துல பாருங்க, என்றும் என்னை இகழ்விலன் காண்மினேன் இருக்கு. இது 3 இடத்துல வந்துருக்கு. என்று என்னைன்னு தன்னை பத்தி பிரஸ்தாபம் வரணுமா? இருக்கு. தன்னோட மதுரகவியாழ்வார் தன்னை பத்தி பிரஸ்தாபம் பண்ணியிருக்கார். உண்டா சுவாமி நம்பினேன் பிறன் நம்பர் வந்து இப்பதான் பார்த்தோம். சரி, இது ஏன் சொல்லணும்? எதுக்காக சொல்லணும்? எங்கன்னா இப்ப இன்று தொட்டும் பாட்டு அதிபர் வந்திருக்கு பார்ப்போம். இன்று தொட்டும் எழுமையும் எம்பிரான் நின்று தன்புகள் ஏத்தம் எம்பிரான் என்கிற சப்தம் இருக்க செய்து எனக்கென்று தனியா சொல்லணுமா? என்றும் என்னை இகழ்விலன் காண்மினே. எம்பிரான்னு சொல்லியாச்சு, எனக்கு உபகாரம் பண்ணணும்னு சொல்லியாச்சு. அதுக்கு மேல எனக்குன்னு சொல்லணுமா சுவாமி? எனக்கு பிரான்னு வந்து அர்த்தம் வந்துடுது. ஆனா எனக்கு பிரான் அப்படின்னு சொல்லணுமா? இன்று தொட்டும் எழுமையும் எம்பிரான் எனக்கு பிரான்னு சொன்னமா? சொல்ல வேண்டியலையே. எனக்கு எம்பிரான் என்றால் அதாவது இன்று தொட்டும் எம்பிரான், அப்ப மேலுள்ள காலம் எல்லாம் எனக்கு எம்பிரான். ஆனா இப்பாட்டுக்கு இன்று தொட்டும் எழுமையும் எனக்கு எம்பிரான் என்று போட்டால் என்ன ஆகும்? இன்று தொடக்கமாக மேலுள்ள காலம் எல்லாம் அடியேனுக்கு உபகாரகன் என்று 2 தடவை வருது. ஏன் சுவாமி போடணும்? இன்று தொட்டும் எழுமையும் எம்பிரான், ஏன்னா அடியேன் சதித்தேன் என்றே முடிஞ்சுத்தணும். அடியேன் சதித்தேன் என்று சதித்தேன் அடியேன் சப்தம் என்னன்னு போட்டாச்சு. மறுபடியும் இன்று தொட்டும் எழுமையும் இருக்கே. அப்ப எனக்கு எம்பிரான் அப்படின்னு வருது. இன்று எனக்கு இல்லையே சுவாமினா அந்த சப்தம் அங்க போனோம் எம்பிரான் வருதோனும். அப்படின்னா இது எப்படி சொல்லணும்னா பாருங்க, இன்று தொடக்கமாக மேலுள்ள காலம் எல்லாம் அடியேனுக்கு உபகாரம் எழுமையும் எம்பிரான் நின்று தன் புகழ் ஏத்தருளினான். அடியேனுக்கு உபகாரம் பண்ணா 2 தடவை வருது. இது எதுக்கு சுவாமி 2 தடவை? ஏன்னா எதுக்கு 2 தடவை? 2 தடவை வர வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு தடவை வந்தாலே போறோம்னா அப்ப உபகாரம் பண்ணதுல ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? மற்ற பேரு உபகாரம் வேறு, நம்மாழ்வார் மதுரகவியார் பண்ண வித்தியாசம் உபகாரம் வேறு. அந்த உபகார வித்தியாசத்தை காட்டத்தான் என்ன பண்றாரு? 2 தடவை என்ன எடுத்திருக்கார். என்ன காரணம்னு மேற்கொண்டு நம்ம பார்ப்போம். சாயங்காலம் 5 மணிக்கு சுவாமி எம்பெருமானாருடைய ராமானுஜதாதி பாசனம் ஆச்சரியமான அந்த காலட்சம் கொண்டு அவசியம் வரும் பிரார்த்திக்கிறேன். இப்ப ஏதாவது சந்தேகம் இருந்தால் அவசியம் கேட்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவிலேசனம் ஆச்சாரியன் திருவிலேசனம் பாகவதார் திருவடிகளே சரணம்.